அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் வணக்கம், குட் ஈவினிங் ஆல். நான் நினைச்சேன் நான் பேசியது வந்து கிளியரண்டா கொஞ்சம் செட் பாக்ஸ்ல கிளியர்ன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. லீடர்ஸ், உங்களோட டீம் மெம்பர்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துச்சு உங்களோட குரூப்புகளுக்கு கட்டாயம் ரிமைண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து எங்களோட சேல்ஸ் அதிகரிச்சுக்கொள்ள இந்த செஷன் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு செஷன். ஸோ உங்களோட குரூப்க்கு வந்து குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண வைங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, டைம் பெய்து கொண்டுச்சு. ஸோ நாங்கள் செஷனுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன அறிமுகப்படுத்தி கொள்ளிய, நான் வந்து மிஸ்ரா மீஃபர் அபெக்ஸ் ஓரால ஜாயின் ஆகி இப்போ ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆக போகிறேன். ஒரு வருஷம் 4 மந்த் ஆகி, ஸோ 1.5 இயர்ஸ் ஆக போகிறேன். நான் இப்போ வந்து எபெக்ஸ் ஓரால ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணி கொண்டுருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி எங்க டீம்ல வந்து நிறைய லீடர்ஸும் என்ன மாதிரி நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல லீடர்ஸும், அதே மாதிரி நாங்க ஒரு பெஸ்டான ஒரு லிங்க்ல இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நாங்க சஃபா சிஸ்டர் லிங்க். ஸோ நாங்க ஃபாஸ்டா க்ரோ ஆயிக்கொண்டு வர நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லிங்க்ல இருந்துச்சு. ஸோ இதுல நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஸோ இதுல ஒரு ஒன் ஃப்ரேம்ல நீங்க பாக்கியிருந்தீங்கன்னா, கிட்ட நிச்சயம் எங்கட சேமன் எனக்கு விருது வழங்கி கொண்டுருச்சு. அடுத்து இந்த போஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்டா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிய ஆஹ் உங்களுக்கு தெரியுமே, நான் எபெக்ஸோட ஜாயின் ஆகி எல்லாருக்கும் ஒரு மேடை அங்கீகாரம் கிடைச்சி. அந்த மாதிரி எனக்கு லாஸ்டா வந்து போன வருஷம் பிப்ரவரி நடந்த அவார்ட் செரமனில 20 லட்சம் டோட்டல் இன்கம் 20 லட்சம் சொல்லி ரெக்கக்னேஷன் வாங்கப்பட்டேன். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிய ஃபங்க்ஷனாக அடுத்தது இன்ஷா அல்லா பிப்ரவரியிலையும் நடக்கிறதுக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ எனக்கு சர்டிபிகேட்ஸ் தரது என் லீடர் சபா சிஸ்டர். ஸோ இது ஒரு மெமரபிளான ஒரு என் மூவ்மெண்ட், திருப்பு முனைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்னோட செஷனுக்குள்ள போகும்போது நல்ல ஒரு இதுண்டு மோட்டிவேஷனலான ஒரு விஷயம் வந்து பார்க்கும். எப்பயுமே நாங்க மார்னிங் எழும்பிய டைம் ஆயிடுச்சலாம், ஏதாவது ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண போக்கல இருக்கலாம், நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களை சூழ்ந்து எல்லாருமே அழுது கொண்டிருந்தா நாங்களும் சேர்ந்து அழுவுங்கண்ணா. எங்களை சூழ்ந்து எல்லாருமே சிரிச்சு கொண்டு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கானவங்களா இருந்தா கட்டாயம் நாங்களும் அதே இடத்துக்கு போறோம். அந்த வகையில வந்து இலட்சியம் எனும் விதை போடு, முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்று, முடியும் என்ற உரமிடு, வெற்றி எனும் கனி கிடைக்கும். உண்மையில வந்து இது எங்க மைண்ட்ல என்னோட மனசுல பிக்சடா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து நாங்க மண்ணுக்குள்ள நாங்க எதை விதைச்சியோ அதுதான் எங்களுக்கு மரமாக செடியாக வரப்போறோம். ஸோ கட்டாயம் எங்களோட வெற்றி எங்களுக்கான அந்த கனி எங்களுக்கு கிடைச்சோணுமெண்டா கட்டாயம் நாங்க இந்த விஷயங்களை தொடர்ச்சியா செய்யணும், எங்களோட முயற்சியை ஈடுபடுத்தணும். ஸோ இந்த நல்ல ஒரு விஷயத்தோட இங்க நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்துருச்சோம், அதே மாதிரி லீடர்ஸ் வந்துருச்சோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்களுக்கு இன்றைக்கு ஜூம் செஷன் வந்து நேத்து வந்துருச்சோம். ஸோ உங்களோட இந்த ஜூம் செஷன் எவ்ரிடே நடக்கி இந்த ஜூம் செஷனை கட்டாயம் தொடர்ச்சியா செய்யுங்க. ஏன்னா நானும் இன்றைக்கு உங்களுக்கு முன்னிலை இன்றைக்கு மேனேஜர் டைட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஜூம் செஷன் மெயினான ஒரு காரணம். சரியா, நிறைய பேர் பர்சனலா கேட்கிய எப்படி நீங்க வார எப்படி ஏர்ன் பண்ணியே எப்படி வீக்லி தொடர்ந்து இவ்வளவு லட்சக்கணக்கு இன்கம் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டா இதோட மெயினான ஒரு ரீசன். ஸோ நானே இங்க எனக்கு அவசியம். ஸோ கட்டாயம் உங்களோட முயற்சி வேண்டிய இதுல வந்து கட்டாயம் இந்த ஜூம் செஷனை கண்டினியூவா
ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது வந்து 250, எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 250 கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது வந்து நாங்க சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப எபெக்ஸோரா பிசினஸ் எடுத்துக்கொண்டு என்றால் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து ஆர்வி இருந்துச்சு. அது ஆர்வி என்றா பெருசா ஒன்றும் இல்லை. நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியேன். உதாரணமாக நாங்க வந்து ரிஷியோயில் 10 ஆர்டர் எடுத்தேன். ஓகேயா, ரிஷியோயில் 10 ஆர்டர் எடுத்தென்றால் அவங்களுக்கு ஒரு கல்குலேஷனுக்கு ஈஸி ஆகிய ரிஷியோயில் ஒன்றுக்கு 9 ஆர்வி. ஸோ 10 இவ்வளவு ஆர்வி. இப்போ ஒன்தேரா சோப் பென்சன் என்றால் உங்களுக்கு தெரியும் 10 ஆர்வி. அப்ப 20 ஆர்பிஎன் வந்துட்டு அவங்களுக்கு லேசா கால்குலேஷன் உண்டாகி ஓகே இவங்க 2 ஒன்தேரா சோப் போட்டுருச்சு. ஸோ ஒரு ஆர்பிஎன்டியதுக்கான டெபினேஷன் இதுதான். நான் நினைச்சே கிளியர்ன்னு சொல்லி. ஸோ நாங்க 250 ஆர்வி எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எபெக்ஸோரா பிசினஸுக்கு ஒரு பர்சன் ஜாயின் ஆயினால் அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு கீழே லீடர்ஸை உருவாக்கணும்னு நினைச்சிருந்தால் அவங்களும் முதலாவது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணணும். நாங்க எங்களுக்கு கீழே வர லீடர்ஸை கட்டாயம் தூக்கி விட்டால் தான் நாங்க மேல மேல போறதோட அவங்களையும் அழைச்சு கொண்டு போறது கேளும். ஸோ அந்த வகையில இந்த 250 கம்ப்ளீட் பண்ணிய எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளோ முக்கியம். இப்ப நாங்க அதை எப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அதுக்கு எனக்கு செக் பாக்ஸ்ல போடுங்க. எனக்கா வந்து யாரு நியூ மெம்பர்ஸ் அதே மாதிரி நான் 250 கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கம்ப்ளீட் 250 ஆர்வியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இல்ல சிஸ்டர் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட போறேன், இந்த வீக் தான் போட போறேன், இல்ல நான் 50 ஆர்வி போட்டேன், இல்ல எனக்கு கையில ஹேண்ட் அவைலபிள் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. செட் பாக்ஸ்ல போடுங்க. மாஷா அல்லாஹ். ஓகே, ஜாரா சிஸ்டர் 250 கம்ப்ளீட். வாவ் சூப்பர். மாஷா அல்லாஹ், நிறைய பேர். ஆ பஸ்மிலா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டேயா, வெல்கம். ஓகே, ஜைனப் சிஸ்டரும் 250 கம்ப்ளீட். ஓகே மாஷா அல்லாஹ், 189 ஆர்வி கம்ப்ளீட். ரிஷாத சிஸ்டர் சூப்பர். ஜஹான் சிஸ்டர் நான் நியூ. ஓகே சூப்பர். நியூ மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணியேன். ஓகே ஓகே. இப்ப நாங்க வந்து முதலாவது வந்து சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப எங்களுக்கு இன்கம் உண்டு எப்படியும் வார எஃபெக்ட்ஸோரால ஜாயின் ஆயின ஒரு பர்சனுக்கு சும்மா நின்றா இன்கம் வராண்டா அப்படி ஒருத்தருமே ஒண்ணுமே தார இல்லை. சோ இந்த டிரெக்ட் சேலிங் மெத்தட்ல எங்களுக்கு இன்கம் ஒன்று வரணும் என்றால் நாங்க சேல்ஸ் பண்ணணும். ப்ராடக்ட் நாங்க சேல்ஸ் பண்ணினா தான் எங்களுக்கு இன்கம் வேண்டிய ஒரு விஷயம் வரும். சரியா, நீங்க அதிகமான அளவு ப்ராடக்ட சேல் பண்ணினா உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிய. நீங்க கொஞ்சம் நார்மலா சேல்ஸ் பண்ணிட்டா உங்களோட இன்கம் அந்த மட்டத்துக்கு வரும். அப்ப நீங்க எப்பயுமே உங்களோட கவனம் இருக்கணும் ஹெல்தியான முறையில திணிச்சு கொண்டில்ல. அதுக்கான கைட்னஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு லீடரா செய்யணும். சரியா, தொடர்ந்து இந்த செஷன் போய்த்து கொண்டே இருந்துச்சு 8 மணிக்கு ஜூம்ல. அது இல்லாம கூட லீடர்ஸ் வாட்ஸ்அப் கான்ஃபரன்ஸ் கால், குரூப் அப்டேட்ஸ் எல்லாம் போடியும். சரியா, இன்னும் வாய்ஸ் நோட் மூலமா உங்களுக்கு ஆடியோஸ், இன்னும் ஸ்கிரீன் ரெக்கார்ட், இப்படி பல கைட்னஸ் எங்களோட டீம்ல வந்து நடந்து கொண்டுச்சு. ஸோ அந்த வகையில முதலாவது நீங்க கட்டாயம் அறிஞ்சு கொள்ளணும் எபெக்ஸோரால நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜாயின் ஆயினென்றால் ஹெல்தியான முறையில உங்களோட லீடர் எந்த மெத்தடுக்கு. இப்ப நான் இப்ப இன்றைக்கு சொல்லி தர போறேன் உங்களுக்கு எப்படி உங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் அதிகரிச்ச போறேன், உங்களோட ஆர்டர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறேன், உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 250 ஆர்வி எப்படி கம்ப்ளீட் பண்ண போறேன். அப்ப நீங்க அப்ளை பண்ணுவோம். அதுக்கேத்து நான் படி எடுத்து அப்படியே நேம் பேங்க் அதெல்லாம் சொல்லித்தாரு. அதெல்லாம் நீங்க பிராக்டிஸா செய்யும் செஞ்சுட்டு இந்த செஷன் முடியதோட சும்மா நிச்சாம அதை கட்டாயம் ஒர்க் ப்ராசஸுக்கு கொண்டு வரும். இந்த வீக் மட்டும் செஞ்சுட்டு எனக்கு சக்சஸ் ஆகலைண்டாம நெக்ஸ்ட் வீக்கும் செய்யணும். நீங்க இன்னொருத்தர் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டா அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுப்போம். இப்படித்தான் லீடர்ஸ், நாங்க லீடர்ஸை மெயினா உருவாக்குவோம். ஓகேயா, அந்த வகையில நீங்க வந்து இப்ப 250 கம்ப்ளீட் பண்ணியே எப்படின்னு சொல்லி பாக்கியத்துல முதலாவது ப்ராடக்ட பத்தி லேர்ன் பண்ணணும். நான் சொன்னேன் உங்களோட வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கூடினா இன்கம் கூடிய, சேல்ஸ் ஃபோர்ஸ் நார்மலா இருந்தா இன்கமும் நார்மல் ஆவாரு. அப்ப எல்லாரும் நாங்க இன்னைக்கு எதுக்கு வந்து ப்ராடக்ட சேல் பண்ணணும். அது எப்படி ஹெல்தியான முறையில எந்தெந்த பர்சனுக்கு எந்த விஷயமும் தேவை வேண்டியதை பார்த்து நாங்க இப்ப இதாகும். ஓகே, மெயினான விஷயம் எங்களோட எபெக்ஸோரோட ஹார்ட் ப்ராடக்ட். எங்களுக்கு வந்து ப்ராடக்ட பத்தின நாலேஜ் இல்லாட்டி கட்டாயமா எந்த காரணம் கொண்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இயலாம். சரியா,
நீங்க ப்ராடக்ட பத்தி லேர்ன் பண்ணினால் மிச்சம் தேவையில்லை. ப்ராடக்ட பத்தி லேர்ன் பண்ண ஒரு கொப்பி வைங்கோ, கட்டாயம் ஒரு நோட் புக்கோ கொப்பியோ வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட லேர்ன் பண்ணுவோம். நான் இது நியூ மெம்பர்ஸுக்கு லீடர்ஸு தெரியுமா செஞ்சு கொண்டு வரேன். இப்ப நான் உட்பட ஒவ்வொரு நாளும் இப்ப இனிமைய பத்தி போன வீக் ஒரு செஷன் போயிட்டா இந்த வீக் அந்த லீடர் எப்படியும் வார் ஜூம் செஷனுக்கு நிறைய லேர்ன் பண்ணியே, அவங்க கூகுள்ல சர்ச் பண்ணியே, ஆர்டிகல்ஸ் பாக்கியே, கொஞ்சம் ஒண்ணு தேடியே, அவங்களோட வயசான ஆள்கள் இருந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்கியே, அந்த மாதிரி நோட் பண்ணியே. So, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு ஒவ்வொரு செஷனும். சோ நீங்க ஒவ்வொரு நாளும் கட்டாயம் ஒரு ப்ராடக்ட் லேர்ன் பண்ணுங்க. கிட்ட பெருசா இல்ல, ஒரு 34க்கு மேலதான் ப்ராடக்ட்ஸ் இருக்க போல. எல்லாமே ஈஸியான ப்ராடக்ட்ஸ். நீங்க ஒரு தடவை கேட்டேன்னா உங்களுக்கு நல்லா பதிய போறாரு. இன்கிரீடியன்ஸ் எந்தேன், யூசிங் மெத்தட் எந்தேன், அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஃபீட்பேக்ஸ் பாரு. இந்த ஃபீட்பேக்ஸை வச்சும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட அழகா லேர்ன் பண்ணிடும். உதாரணமா டயபெட்டிஸ் பத்தின ஒரு ஃபீட்பேக்ஸ் இங்கனையே வச்சு அப்ப இங்கனைய பத்தி இன்னும் ஒரு அறிவு முடியும். இன்னும் சொல்லணுமெண்டா இந்த சீவக்கா ஷாம்போ பத்தின ஃபீட்பேக்ஸ் வந்துண்டா உங்களுக்கு இன்னும் நாலேஜ் கூடிய. ஸோ எவ்ரி ஃப்ரைடே உங்களுக்கு ஃபீட்பேக்ஸும் வர ப்ராடக்ட்ஸ். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா டெய்லி நீங்க என்ன செய்யணும், உங்களோட ப்ராடக்ட லேர்ன் பண்ணணும். இப்போ ஒருத்தர் ஓடர்ஸ் வரல, ஒரு பர்சன் எங்கள்கிட்ட சொல்லி எனக்கு ஓடர்ஸே வாரில்ல சிஸ்டர், ஓகேயா, அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்க நீங்க ப்ராடக்ட லேர்ன் பண்ணினா, லேர்ன் பண்ணினா அப்படியே அந்த எப்படி சரி நாங்க ஏ படிச்ச மாதிரி அப்படியே நின்று புக்ஸ் எல்லாம் பெரட்டி கொண்டு மனப்பாடம் செஞ்சு அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கே விலங்குக்கு உங்களோட லீடர்ஸ் ப்ராடக்ட்ஸை பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தந்துருச்சோம். மெயினான ஃபாஸ்ட் மூவிங்கான ப்ராடக்ட்ஸ் அப்படி தந்துருச்சோம். அவ்வளோ சிம்பிள். ஸோ கட்டாயம் நீங்க எங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண, எங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் அதிகரிச்சதுக்கு, எங்களோட 250 கம்ப்ளீட் பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு ப்ராடக்ட்ஸ் லேர்னிங் அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நான் கூட நினைச்சிருந்தேன் எனக்கு இனிமேல் கண்டா அவ்வளோ கிளியர், எனக்கு நல்லா தெரியும். பட் ஆபீஸுக்கு ஒரு தடவை போன நேரம் கம்பெனிக்கு, அங்க எங்கட மதுவந்தி மிஸ் இனிமி கிளியரிங் நட் கேன்சருக்கு எப்படின்னு சொல்லிப்பாடியே, சீனி டயபெட்டிஸ் இருந்துச்சு ஒரு பர்சனுக்கு எப்படின்னு சொல்லிப்பாடியே, வெயிட் லாஸுக்கு எப்படின்னு சொல்லிப்பாடியே, இப்படி சொல்லி தந்துட்டு விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணினவர் அழகா ஸ்லைட் எல்லாம் செஞ்சு. அப்ப நான் யோசிச்சேன், இல்ல இல்ல இனிமே என்ன லேர்ன் பண்ணணும், இனிமே நாங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ல கீழே வேணாம், ஓகே, இனிமே நாங்க இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னே முடிவெடுத்தோம். அப்ப நாங்களே இன்னும் லேர்ன் பண்ணணும்னு சொல்லி இருந்துட்டா கட்டாயம் புதியவங்க எவ்வளவு லேர்ன் பண்ணணும். ஸோ நீங்க 250 கம்ப்ளீட் பண்ணதுக்கு கட்டாயம் ப்ராடக்ட நாங்க லேர்ன் பண்ணணும். அடுத்து நாங்க பார்ப்போம் 250 ஆர்வி என்றால் என்ன சொல்லி. சரியா, ஆர்வி என்ற ஒரு கஸ்டமர் எது பாயிண்ட் என்ற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணபடியே, பட் பாயிண்ட் என்ற வேர்டை யூஸ் பண்ணாம ஆர்வி என்னே நாங்க பழகப்படும். அது எங்களுக்கு இன்னும் லேஸ். ஓகேயா, இப்ப நான் இது ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஒரு விஷயம் தான். இப்ப உதாரணமாக ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்டையும் பிரைஸோட ஆர்வி என்று வச்சு உதாரணமா சொல்லணும்டா, இங்கினி மில்க்கு 20 ஆர்வி, ஹேண்ட் வாஷுக்கு 4 ஆர்வி, அடுத்து கொள்ளுக்கு 7 ஆர்வி. இப்போ நீங்க ஒரு ஹோஸ் கிராம் கறி கொள்ளு எடுக்கி ஆர்டர், அப்ப நீங்க எத்தனை ஆர்வியும் கலெக்ட் பண்ணுங்க? 7. இதே நீங்க 2 ஹோஸ் கிராம் கறி ஆர்டர்ஸ் அடிக்கிய கொள்ளுட ஆர்டர்ஸ் அடிக்கிய அப்ப 14. உதாரணமா சொல்லுவோமே, நீங்க 2 இங்கினி மில்க் ஆர்டர்ஸ் அடிக்கிய அப்ப 40 ஆர்வி. சோ நீங்க எத்தனையும் எடுத்த குவான்டிட்டி, இங்கினி எத்தனையும் எடுத்து சோப் எத்தனையும் எடுத்து எண்டியத்தை பார்க்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு கல்குலேஷனுக்கு தான், ஒரு அடையாளத்துக்கு தான், ஒரு ஐடென்டிஃபைக்கு தான் இந்த ஆர்வி என்ற விஷயம் பயன்படுத்தப்படுது. சோ இதையும் சில லீடர்ஸ் குழப்பிக்கொள்ளி அப்படி குழப்பிக்கொள்ள வேணாம். 250 ஆர்வி என்றால் இதுதான் அதோட ஒட்டு மொத்த கூட்டுத்தொகை. இப்ப லீடர்ஸ் கொஞ்சம் பேர் போட்டிருந்தேன், நான் கேட்டேன் எத்தனை ஆர்விக்கு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டா, சிலவங்க போட்ட 198 ஆர்வி, சிலவங்க 250 ஆர்வி கம்ப்ளீட் பண்ணிட்டு. அப்ப நீங்க உங்களுக்கு வார வார ஆர்டர்ஸை கூட்டி 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 பார்க்கறதுக்கு கேள்வி. இப்ப சோப்புக்கு 10, நீங்க 10 சோப் ஆர்டர் எடுத்தா 100 ஆர்வி கம்ப்ளீட், 20 சோப் எடுத்தா 200 ஆர்வி கம்ப்ளீட். ஸோ ஆர்வி என்றது இதுதான், ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் எத்தனை நீங்க குவான்டிட்டி ஆர்டர்ஸ் எடுத்த வேண்டியது அடையாளப்படுத்தியது. ஓகே, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வீக், சரியா, ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க என்ன ட்ரை பண்ண போற ஆர்டர்ஸ். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கு. இப்ப நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இன்னொரு செட் பாக்ஸ்ல மெசேஜ் போற, ஓ முஷஃபிர சொல்லிய கற்றது கையளவு கற்க இருப்பது கடல் அளவு. உண்மைக்குமே அது உண்மையான விஷயம். ஏன்னா கல்விக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஓகே,
ஸோ நாங்களும் இந்த பிசினஸ்ல growth ஆகுது கட்டாயம் 15 நிமிஷமாவது டிரெக்ட் சேலிங்கை பத்தி கட்டாயம் லேர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க ஜாயின் ஆயின ஒத்தரன் சொன்னால் உங்களோட ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருச்சோன்னு சொன்னால் ஒன்றும் நீங்க 250 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணணும். இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ கஷ்டம், எனக்கு அவ்வளோ டைம் கொடுக்கலாண்டா மிச்சம் தேவையில்லை. 50 ஆர்வி கம்ப்ளீட் பண்ணியா இல்ல நீங்க 150 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணியா நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் சொல்லி முதலாவது உங்களுக்கு ஏழுமா இல்லையா, நீங்க நல்லா சேலஞ்ச் எக்ஸப்ட் பண்ணலுமா, நான் சொல்லி 250 ஆர்வி நான் கம்ப்ளீட் பண்ணியேன். ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம், வந்தால் போடியோட வராட்டி ஓகே, முயற்சி பண்ணினேன் தோல்வி ஒன்றானண்டா எந்த சரி ஒன்று லேர்ன் பண்ணி, ஏன்னா அவ்வளவுதான் லேர்ன் பண்ணிய கல்விக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்க 250 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணியா, 50 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணியா, இல்லாட்டி 150 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணியா, இல்லாட்டி பர்சனல் யூஸுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுமா, இப்படி நீங்க முதலாவது ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று உங்களுக்கு பர்சனல் யூஸுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டு 250 ஆர்வி கம்ப்ளீட் பண்ணியதுக்கு போயிடும். இல்லாட்டி பர்சனல் யூஸுக்கு எடுத்துக்கொண்டு 50 ஆர்விக்கு கம்ப்ளீட் பண்ணின்னு ஒரு கோல் வந்து முதலாவது நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேயா, ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்துக்கொள்ளும். சரியா, நீங்க தீர்மானம் ஒன்று எடுத்தா தான் அந்த இடத்துக்கு போற. இல்லாட்டி உங்களோட கையில பிளான் ஒன்று இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு இந்த ஆர்வி 250 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணியதுக்கு எந்த விதமான டார்கெட்டும் இல்லாட்டி நீங்களும் இந்த பிசினஸும் தூரவாயிடுங்க. அப்ப நீங்களும் இந்த பிசினஸும் கிட்ட வாங்கணும்டா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் வீக் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைங்கண்ணா, இப்ப நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு இங்கனக்கா தான் போய் திறங்கணும்னா அந்த பஸ் வந்து அந்த பஸ்ல ஏறி போறோம். எங்கேங்க போற வேண்டிய ஒரு ஐடியாவே இல்லாட்டி சும்மா வார பஸ்ல ஏறி போய்தான் எங்கேயும் போறேன்னே தெரியாம போகும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமாக படிப்படியா பெரிய படியில ஏற தேவையில்லை, ஃபர்ஸ்ட் சின்ன 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 படியா ஏறினா ஓகே. இல்ல எனக்கு 250 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணி அதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு இயலாண்டா மிச்சம் தேவையில்லை, 50 ஆர்வியை நான் இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணியேன். ஒரு விஷயம் இல்ல வந்து பர்சனல் யூஸுக்கு எடுத்து நாங்க பர்சனல் யூஸ் எல்லாம் விரிவா பார்ப்போம். இப்படி நீங்க முதலாவது ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களோட நியூ மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல. சரியா, அடுத்து வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியதால் எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் 250 கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி. இப்ப நாங்க 250 கம்ப்ளீட் பண்ணியதால் எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை பார்த்தென்றால் முதலாவது பெனிஃபிட்ஸ் என்னென்றால் நீங்க உங்களோட கடையை ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணிய மாதிரி. அபெக்ஸோரா பிசினஸ்ல ஜாயின் ஆகின எல்லாருக்கும் நான், சஃபா சிஸ்டர், ருஷானி சிஸ்டர், உங்களுக்கு மேல இருக்க மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அப்ப அவங்க எல்லாருக்கும் 7 கடை கொடுத்துச்சு, 7 ஷாப்ஸ். அந்த 7 கடையாலையும் நீங்க வியாபாரம் பண்ணி இன்கம் எடுக்க போற, பிசினஸ் பண்ணி இன்கம் எடுக்க போற. கடை எங்க இருந்துச்சு, உங்களோட நெட்வொர்க். சரியா, உங்களோட நெட்வொர்க்ல கடை இருந்துச்சு. இப்ப நீங்க கடையை ஓபன் பண்ணதுக்கு என்ன செய்யணும், ஆர்டர்ஸ் எடுக்கணும், சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணினா தானே எங்களுக்கு லாபம் உண்டு வரும். அப்ப மேல சாமன் எங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று தர போற, இன்கம் ஒன்று தர போற, சம்பளம் ஒன்று தர போற. அப்ப நாங்க 250 கம்ப்ளீட் பண்ணி எங்களோட ஒரு ஷாப்பா நாங்க ஓபன் பண்ணுவோம். அதுல முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்களோட ஒரு ஷாப்பால நாங்க இன்கம் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். அதுதான் முதலாவது நாங்க சொல்லிய 250 ஆர்வியை கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்கம் எடுப்போம். நீங்க 10,000 இன்கம் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சாரி, நீங்க 10,000 இன்கம் ஒன்றுக்கு நீங்க இந்த வீக் குவாலிஃபைட் ஆயின்னு சொன்னால் நீங்க கொஞ்சம் போல சேல்ஸ் ஒன்று தான் பண்ணுச்சு. நீங்க 10 லட்சம் வரை இன்கம் எடுக்க இயலும், ஆனா நீங்க பெரிய அளவுல சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து செஞ்சு. அப்ப இன்கம் ஆளுக்கால் வேறுபடி எப்படின்னு சொன்னால் சில நேரம் இப்ப ஆஹ் சில நேரம் இப்ப ருஷானி சிஸ்டர், சஃபா சிஸ்டர் உதாரணம் அடிக்கணும். இப்ப ருஷானி சிஸ்டர் நம்பர் 1ல இருந்துச்சு, சஃபா சிஸ்டர் நம்பர் 2ல இருந்துச்சு லீடர்ஸ். சில நேரம் ருஷானி சிஸ்டர் சஃபா சிஸ்டர் இன்கம் கூட அடிக்கிய. அதுக்கான ரீசன் எங்கே, இல்ல அவதான் லீடர், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்கம் போட்டு ஒன்று கொடுக்கணும், கீழே ஆள் இருந்துச்சு ரெண்டாவது ஆளு தான் அடுத்த இன்கம். அப்படி இல்லை, சஃபா சிஸ்டர் அந்த வீக் என்ன செஞ்சிச்சு, அதிகமான சேல்ஸ் ஃபோர்ஸ் செஞ்சிச்சு, அப்ப அவருக்கு அதிகமான இன்கம் போடும். ஸோ லீடர்ஸ் நல்லா மைண்டுக்கு எடுவோம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்டை லேர்ன் பண்ணி பர்சனலா ப்ராடக்டை யூஸ் பண்ணி யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபீட்பேக்ஸை கொடுத்து ஆர்டர்ஸ் எடுத்தென்றால் உங்களுக்கு இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் நல்ல ரீசேலர்ஸ் உருவாகினால் உங்களுக்கும் இன்கம் வார, உங்களுக்கு இல்ல வார லீடர்ஸ் உங்களோட சப்போர்ட் லைனஸுக்கும் எந்தையும் வார நல்ல இன்கம் உண்டு வார. ஓகேயா,
அப்ப நாங்க 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மெயினான இது எந்திய எங்களுக்கு இன்கம் எடுக்கணும். நாங்க கடையை ஓபன் பண்ணணும், ரிபன் கட் பண்ணி கடையை ஓபன் பண்ணி எப்படி 250 கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்ப நாங்க 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு எல்லாம் சுப்பையும் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்தா வாரு எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வாரு அவங்களோட எங்களை ஜாயின் பண்ணது கேளும். அப்படி இல்லாட்டி பரவாயில்லை, உங்களுக்கு வார ஆர்டர்ஸ உங்களோட இதுல அக்கௌண்ட்ல தாராளமா போடலாம். 250 தான் போடணுமென்று இல்லை, ஒரு தடவை தான் ஆர்டர் போடணுமென்று இல்லை, உங்களோட விருப்பம். 250 தான் போடணும், இவ்வளவு 1000 ஆர்டர்ஸ் போடணும் அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ 250 கம்ப்ளீட் பண்ணினா தான் உங்களுக்கு இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன ஓகே. அடுத்தது வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணினா முதலாவது வந்து எங்களுக்கு பிரைமரி இன்கம் வந்து எட் ஆகும். பிரைமரி இன்கம் வாட் இஸ் த பிரைமரி இன்கம்? ப்ராஃபிட். பொதுவாக எங்கட வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன சில்லறை கடையில இருந்து காகில் ஃபுட் சிட்டி வரை நடக்கிய விஷயம், நோ லிமிட் வரை நடக்கிய விஷயம். ஏன் நாங்க ஒரு ப்ராடக்ட சேல் பண்ணினால் அந்த கடைக்காரன், அந்த ஊழியர், அந்த கேஷியர், HR, மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே இன்கம் போறேன். ஒரு டிஷர்ட்டை வித்தண்டா, இப்போ நோ லிமிட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா அவங்க எல்லாருமே பாக்கிய ப்ராடக்ட சேல் பண்ணதுக்கு. அப்ப அதே மாதிரி பிரான்சைஸ் முறையில இயங்கப்படிய நாங்களும் பார்க்கணும் எங்களோட ப்ராடக்ட சேல் பண்ணு. நான் ஆரம்பத்திலே தான் சொன்ன ப்ராடக்ட சேல் பண்ணினா தான் எங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகி ஒத்தர் மேல நாங்க திணிச்ச தேவையில்லை, அழகான முறையில எங்களை தேடி எங்களுக்கு ஆர்டர்ஸ் தர மெத்தடுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து நாங்க 250 கம்ப்ளீட் பண்ணியதால முதலாவது எங்களுக்கு பிரைமரி இன்கம் வர, அதாவது உடனடி லாபம். இப்ப எபெக்ஸோரால வந்து ஆஹ் இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இதுல வந்து எபெக்ஸோராட இங்கினி மில்க ரெட்ல மார்க் பண்ணப்பட்டிருச்சு பாருங்க. இங்கினி மில்க் 2950 ரூபா ரீட்டைல் பிரைஸ், கஸ்டமர் பிரைஸ். எத்தனை ஆர்வி? 20 ஆர்வி. அப்ப நீங்க ஒரு இங்கினி மில்க் எடுத்தா உங்களுக்கு 250ல 20 ஆர்வி. ஓகே, அப்ப நீங்க 230 ஆர்வி எடுக்கணும். பேலன்ஸ் பாருங்க, சாரி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எவ்வளவு? 2590 ரூபா. அப்ப எபெக்ஸோரா செய்த எல்லாருக்கும் கிடைச்சியது 2590 ரூபாக்கு. அப்ப கஸ்டமருக்கு நாங்க சொல்லிய பிரைஸ் ரீட்டைல் பிரைஸ். அப்ப பேலன்ஸ் எங்களோட ப்ராஃபிட். ஓகேயா? இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமே, இது வளமையாக வியாபாரத்துல நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் தான். வளமையா ஒரு கடையில எப்படி நடக்கியோ, நோ லிமிட்ல எப்படி நடக்கியோ, ஃபுட் சிட்டில எப்படி, அதே மெத்தட் தான், அதே இதுதான் பிரைமரி இன்கம் ப்ராஃபிட் ஒன்று கிடைச்சி. செகண்ட், கம்பெனியால வர இன்கம். இப்ப இதுல நியூ மெம்பர்ஸ் இருச்சு தானே, இல்ல எனக்கு டீம் எல்லாம் பாக்குறீங்களா, நான் வந்து ப்ராடக்ட்ஸை நல்லா ஆர்டர்ஸ் எடுக்க போறேன்டா, தாராளமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஒரு தடவை தான் ஆர்டர்ஸ் போடணும், இல்ல நீங்க டீமை மட்டும்தான் செஞ்சு ஆர்டர்ஸ் போடணும், இல்லாட்டி உங்களுக்கு எபெக்ஸோட செய்யல அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தாராளமா தனியே நின்று சேல்ஸ் பண்ணதுக்கு கேளும். அதால உங்களுக்கு எந்த நடக்க போற உடனடி லாபம் ப்ராஃபிட் மட்டும்தான் வார. சில நேரம் உங்களுக்கு இன்கம் ஹெட் ஆகும், உங்களோட அடுத்தடுத்த சொப்புகள் ஆக்டிவ் பண்ணியதால உங்களுக்கு இன்கமும் ஹெட் ஆகும். சரியா? ஒரு கால்குலேஷன் மெத்தட் படி உங்களுக்கு இன்கமும் ஹெட் ஆகும். ஆனா கம்பெனியால எங்கட சாமன் எங்களுக்கு இன்கம் ஒன்று தரணுமெண்டா, நாங்க எங்கே செய்யணும்? டீமா ப்ராடக்ட சேல் பண்ணணும். நீங்க டீமா ப்ராடக்ட சேல் பண்ணியதால பெரிய அளவுல மாற்றம் கொண்டு வாரு. டீம் ஒர்க்குக்கு அவ்வளோ பவர். என்ன பெரிய அளவுல ஒரு மாற்றம் வாரு? ஃபாத்திமா கீழே இவ்வளவு டீம் ஒன்று இருந்துச்சு. சோ அந்த டீம்ல இருந்துச்சு அவ்வளவு மெம்பர்ஸும் ஆர்டர்ஸ் போட்டுருச்சு. அப்ப மேல இருந்துச்சு ஃபாத்திமா எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் போட்டுச்சு, எல்லாம் அவங்களோட கோட் நம்பர் அடிச்சண்டா கம்பெனியில சிஸ்டம்ல எல்லாம் கிளியரா விளங்கினா. அப்ப ஃபாத்திமா கீழ் இருச்சியவன் அதிகமான சேல்ஸ் போர்ஸ் பண்ணிச்சு, ஃபாத்திமா குறைவான சேல்ஸ் போர்ஸ் தான் பண்ணிச்சு மேல் இருச்சு. ஃபாத்திமா கீழ் வச்சவனுக்கு அதிகமான இன்கம் போற, மேல் வச்சவனுக்கு இல்லை. சோ அந்த மெத்தடுக்கு அழகான ஒரு இன்கம் பிளான் வந்துருச்சு எங்கட பெர்சன்டேஜ் அடிப்படையில. சோ எங்களுக்கு அந்த கம்பெனியால வர இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்க இந்த 250 கம்ப்ளீட் பண்ணணும். சோ நான் ரிவர்ஸ்ல போறேன், திரும்ப உங்களுக்கு நியூ மெம்பர்ஸுக்கு விளங்கணுமெண்டு. சோ 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியதால கிடைச்சிய பெனிஃபிட்ஸ் தான் இது பிரைமரி இன்கம், அதாவது உடனடி லாபம் ப்ராஃபிட். ரெண்டாவது கம்பெனியால வார எங்களுக்கு இன்கம். கம்பெனியால வார இன்கம் நாங்க எடுக்கணுமெண்டா கட்டாயம் டீமா நாங்க ப்ராடக்ட வந்து சேல் பண்ணணும், நிறைய ரீசேலர்ஸ உருவாக்கணும். ஓகே, இப்ப பாருங்க எக்ஸாம்பிள், நான் இதை உங்கள்ட்ட சொன்னேன், கஸ்டமர் பிரைஸ் 2950 ரூபா. சரியா? இப்போ உதாரணமா இங்கினி மில்க் எடுத்துக்கொண்டா இங்கினி மில்க் கஸ்டமர் பிரைஸ் 2950 ரூபா. கஸ்டமர்கிட்ட போயிட்டு கொண்டு உங்களுக்கு தர பிரைஸ் சொல்லியது நியாயமா?
அது பிள்ளை. அந்த மாதிரி குறுக்கு வழியில செய்ய வேணாம். எங்களோட லீடர்ஸ் நாங்க ஒருத்தரும் அப்படி காட்டி கொடுக்க இல்லை. சரியா? நீங்க வந்து உங்களோட கஸ்டமருக்கு குறைச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவோம். அவங்க அவங்களுக்கு தேவையான சாமானை சரி வாங்கி கொண்டு வச்சிட்டோம். அது உங்களோட வந்து சேலஞ்ச் உங்களோட கையில வச்சு இதுதான். நீங்க கஸ்டமர்ஸ் இந்த டீமை உருவாக்கியவங்களை வேற குரூப்லயும் லீடர்ஸை வேற குரூப்லயும் அப்படி அழகா அவங்களுக்கு கைட் பண்ணதுக்கு ஏதும். ஸோ அந்த வகையில இங்கினி மில்க பாருங்க, கஸ்டமர்ட பிரைஸ் 2950, கம்பெனியோட பிரைஸ் 2590, ஆர்வி 20 ஆர்வி, அப்ப சேல்ஸ் நடந்த ப்ராஃபிட் 360 ரூபா. சரியா? நீங்க ஒரு இங்கினி ஆர்டர் எடுத்தால் உங்களுக்கு 360 ரூபா கிடைச்சிங்க. இதே சப்ளிமெண்ட்ல போனேன்டா கொட்டுக்கோலை, வித்தானியா, அதே மாதிரி வித்தானியண்டா அவங்களுக்கு கேள்விப்பட்டியும் அஸ்வகந்தான்னு சொல்லி எங்களோட டீம்ல ஒரு டாக்டர் ஒன்று இருந்துச்சு. அப்ப அவகிட்ட நான் கேட்டேன், எதுக்கு டாக்டர் எங்களோட அஸ்வகந்தா கொஞ்சம் பிரைஸ் கூட வித்தானியாண்டு. அப்ப சொல்லிங்க, வித்தானியா அஸ்வகந்தாவை பிழிஞ்சி அதோட ஷார் எடுத்து அதை வெயில மிதமான சூட்டுல காய வச்சு அதுதான் கேப்சியூல்ஸ் வடிவுல வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வர சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் உங்களோட லீடர்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுச்சு வேணா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதிக், ஜிஎம்பி, ஹெச்ஏசிசிபி நிறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அதை பேச போனா ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் ஆகும். ஸோ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெருமதி வாய்ந்த ப்ராடக்ட் தான் நாங்க கொண்டு போறோம். ஓகே, அப்புறம் பெருமதி வாய்ந்த ப்ராடக்ட் தான் கொண்டு போறோம். அப்ப ரிசல்ட்ஸும் எங்களுக்கு கிடைச்சு போறேன். அப்ப நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க 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 உங்களுக்கு என்ன நடக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லித்தரேன். லீடர்ஸுக்கும் தான் நியூ ஜாயினர்ஸுக்கும் தான், ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்தால் அவங்கள ஆர்டர்ஸ் எடுக்க பழக்கும், அவங்கள சேல்ஸ் செய்ய பழக்கும், நீங்களும் சேல்ஸ் செய்ய பழகுங்க. சரியா? ப்ராடக்ட சேல்ஸ் செய்ய பழகுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மெயினா நான் தான் சொன்னேன், ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் வேணும். ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் இல்லாட்டி கஷ்டமானீங்க. ஒரு நாளைக்கு சும்மா சீவக்க கண்டிஷனர் லேர்ன் பண்ணி, ஒரு நாளை லைக் ஒரு ஃபேஸ் கிரீம் லேர்ன் பண்ணி அப்ப லைக் ஒரு ஃபேஸ் கிரீம் இன்கிரீடியன்ஸ் வந்து அதிமதுரம் அதிமதுரம் எந்த நல்லா ஸ்கின்னுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எந்த ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எந்த இப்படி உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணது கேளு. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட், இதால உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகிய நீங்க ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்லையும் போற அடுத்தவனுக்கும் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுக்க போறேன். உண்மையில வந்து என் பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளேன். எனக்கு நல்ல ஞாபகம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நான் போட்டது சும்மா என்ன பர்சனல் யூஸ் தான் போட்டது. இப்படி வேற வேற பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு எங்களோட எஃபெக்ட்ஸோட பிராண்டை யூஸ் பண்ணோம்னு ஆர்டர்ஸ் போட்டேன். பர்சனல் யூஸ் சஃபா சிஸ்டருக்கு தெரியும். அப்ப சஃபா சிஸ்டர் இப்படி ஒத்துருமையா ஆர்டர்ஸ் போட்டு இல்லையா சிஸ்டர் வந்து அந்த ஆர்டர்ஸ் போட்டது பிறகு இப்ப எனக்கு ஒரு கஸ்டமர் வர பல்ஸ் மூல வியாதிக்கு என்ஜே சிஸ்டர் இந்த ப்ராடக்ட் அப்ப அதையும் கூட அந்த நேரம் என்ன ப்ராடக்ட்ஸ் நினைக்கிறது சஃபா சிஸ்டர் கேட்டேன். அப்ப சஃபா சிஸ்டர் இன்ஜினியரிங்க்கும் மோரிங்கா சப்ளிமெண்ட்டும் சஜஸ்ட் பண்ணேன். எனக்கு நல்ல ஞாபகம். அப்ப அந்த மூல வியாதி பல்ஸ் யாருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு போய் உண்டு ஆண் ஒருத்தருக்கு. சரியா? பெரிய ஒருத்தர் ஆண் ஒருத்தருக்கு. அவரோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட இதை கேட்கிய. ஸோ நான் சொல்லி இன்ஜினியரிங்க்கும் மோரிங்கா சப்ளிமெண்ட்டும் அவங்களுக்கு அவங்களோட நோயை கூட இப்ப நானும் சும்மா கூட கொடுத்தேன். ஏனோ தானோ நியூ மெம்பர் இவ்வளவு டீப்பா ஒரு நாலேஜும் இல்லை, நானும் கவனமா எடுக்கவும் இல்லை. இவங்க இனிமேல்கே மொரிங்கா சப்ளிமெண்ட் எடுத்துட்டு போயிட்டவங்க 4 டேஸ்ல ரிட்டர்ன் என்னோட வீட்டுக்கு வரும். நான் பயப்பட்டேன், ஐயோ எனக்கு கேஸ் அப்படின்னு சொல்லி நானும் பயப்பட்டேன். அவங்க வந்தவங்க எனக்கு என்ன தெரியுமா சார், எனக்கு இன்னொரு ஓடஸ் போடுங்க. அவங்களுக்கு ஆஸ்டிக்மா இருந்து அதுவும் இப்ப குணம், ஃபுல் அண்ட் ஃபுல் குணம் ஆயிட்டு அவ்வளோ பிளட் போற மாதிரி இருந்து நான் நினைச்ச ஆப்ரேஷன் தானு சொல்லி அப்படின்னு. அப்ப எனக்கு உண்மையில இன்றைக்கு இப்ப உங்களுக்கு முன்னுக்கு இந்த பிரசன்டேஷனை செய்தண்டா எனக்கு அதுவும் ஒரு காரணம். என்னையும் காரணம் அந்த ஃபீட்பேக்ஸ் இல்ல. நான் எல்லாருக்கும் இன்ஜினியர் சஜஸ்ட் பண்ணியேன், நான் யாருக்கும் இப்ப சப்ளிமெண்ட்டை சஜஸ்ட் பண்ணியேன். அந்த உறுதி வந்து எப்படியே எனக்கு அந்த பர்சனல் ஃபீட்பேக், எனக்கு அந்த பர்சனல் ஃபீட்பேக் கிடைச்சாட்டி நான் இன்றைக்கு ஒரு ப்ராடக்ட் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ண பயப்படுவேன். உண்மையா இல்லையா? ஸோ நியூ நியூ மெம்பர்ஸுக்கு நான் ரிக்வஸ்டா பண்ணியேன், கட்டாயம் நீங்க ஒரு ப்ராடக்ட் உங்களால் ஏந்தி ஒரு ப்ராடக்ட் வேற ஒரு பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணியாச்சும், வேற ஏதாவது ஃபேஸுக்கு நீங்க சோப் யூஸ் பண்ணியாச்சும், வேற பிராண்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஒண்ணு கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஒன்று பாரு. நான் யூஸ் பண்ணி எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்தேன், அது வந்து அசச்சேல அது ஆலமரமா என்னோட மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. ஸோ எனக்கும் அதுக்கு பொருள்தான் நான் கண்டினியூவா லைக் ஒரு ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணினேன், கொஞ்சம் டர்மரிக் கொண்டு ஆர்டர் போட்டு குடிச்சு பார்த்தேன். அன்னைக்கு பிக்மெண்டேஷன் குறைய ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு பேக் பெயின் ஒன்று இருந்து அது இல்லாமல் போகும். ஆஃப்டர் பிரெக்னன்சி எனக்கு பேக் பெயின் ஒன்று இருந்தது.
அப்ப எங்கட உமாக்கு வந்து கால் ஆத்தரைட்டிஸ் இருந்து இங்கினி இல்லாம இல்ல. இப்ப எங்க போனாலும் இங்கினிய வந்து சின்ன ஒரு பொட்டிக்கு சரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போற அளவுக்கு இங்கினியாவது தேவையே. அவட ஜாயிண்ட் பெயினுக்கு இங்கினி மில்க் நல்ல இப்படி பர்சனலா நாங்க யூஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுக்கத்தால எங்களோட கூடிய இப்ப எனக்கு எங்கிட்ட உண்மை ப்ராடக்ட யூஸ் பண்ணி அவனுக்கு இப்ப இங்கினி எடுத்து கொடுத்தாரு. என்னோட வாப்பு சிம்பிள் ஆயில் யூஸ் பண்ணி அவங்க எங்களுக்கு ஓடஸ் எடுத்தாரு. இப்ப எனக்கு ஓடஸ் வந்து சிம்பிள் ஆயில் வந்து போடுவோம். என்னோட ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு அவர்டையும் கால்த்தி மித்தியா நான் சேர்ந்து எனக்கு இந்த ஆயிலுக்கு ஓகேன்னு சொல்லி பாருங்க. அப்ப நாங்க பர்சனலா ஒரு ப்ராடக்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கு எங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும். ஸோ கட்டாயம் இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆர்டர்ஸ் எந்த போகல. இப்ப நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு முறையில வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறது கேளு. இதுல நாங்க முதலாவது வந்து ஓகே, முதலாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆர்டர்ஸ் எடுப்போம். அடுத்து வந்து பாருங்க ஃபேஸ்புக், அடுத்து வந்து ஃபேமிலி, அடுத்து பர்சனல் குரூப், அடுத்து வந்து யூடியூப், அடுத்து வந்து இந்த டிக்டாக். இப்ப இதை நாங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சரியா, மெயினான விஷயங்கள் ஆழமா பார்ப்போம். ஆஹ் ஃபிரோஸ் சிஸ்டருக்கு என்ன கதை கேட்க போக்கல இப்பயே ஓடஸ் வருமா? கட்டாயம் ஓடஸ் வார ட்ரை பண்ணுவேன்டா. நானே நினைச்சேன் ஏசத்துக்கு வாரோ தெரியா, போன 4 டேஸ்ல திரும்ப வந்தேன். ஆனா உண்மையில வந்து திங்க் பண்ணி பாருங்க, பல்ஸ் வியாதி, மூளை வியாதி, ஒரு ஆணுக்கு பிளட் வாரு, அவன் வெளியில போக கஷ்டப்பட்டான். டாக்டர்ஸுக்கு நான் ஓப்பனா சொல்லி டாக்டர்ஸுக்கு காட்டத்துக்கு வைக்கப்பட்டான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் பல்ஸ் வியாதி என்று எந்த, மூளை வியாதி என்று எந்த சரி. அவ அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலைமையில இருந்துச்சு ஒரு பர்சன் எங்களோட எஃபெக்ட்ஸோட இனிமேல் குணப்படுத்தி நினைச்சனால் அது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான விஷயம். உண்மைக்குமே அவன் ஃபீட்பேக் தரப்ப என்ன 2 கையே தான் பிடிச்சு கொண்டேன். எனக்கு அந்த கான்பிடென்ட் தான் எனக்கு இந்த வரை எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால கட்டாயம் நீங்கள வந்து ஃபீட்பேக்ஸ் எடுங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிய மெத்தட்ல முதலாவது மெயினான விஷயம் எந்திரிச்சுன்னா நேம் லிஸ்ட். சரியா, இப்ப இந்த நேம் லிஸ்ட் என்றது வந்து போடாமல் செய்தால் நீங்க எங்கடா அப்துல் நபீல் சார் சொல்லி டிரெக்ட் சேலிங்ல வந்து பெரிய ஒரு கோச் ஆயிருச்சு. அவர் தான் அப்துல் நபீல். யூடியூப்ல உங்களுக்கு சர்ச் பண்ணி அவர்கிட்ட வீடியோஸ் பார்க்கறதுக்கு கேளும், உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளதுக்கு. அவர் சொல்லிய பைஸ்கில வந்து ஸ்டாண்ட் போட்டுக்கொண்டு மிதிச்சியமாயிதானா. இப்ப பைஸ்கில வந்து நாங்க ஸ்டாண்ட் போட்டுக்கொண்டு மிதிச்சா போகுமா பைஸ்கில்? ஒரு நாளும் போறவும் இல்ல, ஒரு இன்ச் நகரியவும் இல்லை. அதே மாதிரிதானா நேம் லிஸ்ட் போடாமல், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் போடாமல், நேம் பேங்க் போடாமல், எல்லாம் ஒரே பேரு தான், நேம் பேங்க், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட், ரெக்ரூட்மெண்ட், இதெல்லாம் எழுதாமல் ஒரு பர்சன் இந்த பிசினஸ் செய்தென்றால் எந்த நடக்கிய பைஸ்கில ஸ்டாண்ட் போட்டுக்கொண்டு மிதிச்சியமாயா. சரியா, அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க ஜூம் செஷன் வாரு, வேற ஆஃப்லைன் மீட்டிங் செய்து எல்லாம் செய்து, ஆனா நேம் லிஸ்ட் எழுதி இல்ல, நேம் பேங்க் செய்து இல்ல, ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி இல்ல. அப்ப எங்க நடக்கி நீங்க ஸ்டாண்ட் போட்டுக்கொண்டு பேசிக்கலே முடிச்சு. இந்த ஒரு உதாரணம், நல்ல ஒரு உதாரணம், ஓட்ட கூடத்துக்கு தனி நகைச்சிய மாதிரி. சோ அந்த விஷயத்த செய்ய வேணாம். நேம் லிஸ்ட்ன்றது வந்து எங்கிட்ட டிரெக்ட் சேலிங் ஒரு சொத்து. சரியா, அதை செய்யாம ஒத்தருக்கும் சக்சஸ் போவதுக்கு இயலாது. கட்டாயம் ப்ராடக்ட்ஸ பத்தி லேர்ன் பண்ண ஒரு கொப்பி வச்சிய மாதிரி, நீங்க உங்களுக்கு கீழே எவ்வளவு சேல்ஸ் பண்ணின பாயிண்ட் ஸ்டார்ட் மார்க் பண்ணியதுக்கு ஒரு கொப்பி வச்சிய மாதிரி, கட்டாயம் நேம் லிஸ்ட், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட கண்டினியூவா எழுதுறதுக்கு ஒரு கொப்பி வைங்க லீடர்ஸ். அது எப்படியும் செய்யணும் வந்து உங்களோட லீடர்ஸ் வந்து இப்ப எங்களோட டீம்லயும் வந்து என்ன டீம்ல 5 days 6 days கான்ஃபரன்ஸ் கால் போறேன். அதுல டே 1 இல்லாட்டி டே 2ல வந்து எங்களோட லீடர்ஸ் வந்து ஒரு நேம் பேங்க லைவா எழுத வச்சு கேட்டகரி வைஸா எழுதுவேன். இப்ப உதாரணமா அதையும் கொஞ்சம் டீப்பாவே பேசிய நேம் லிஸ்ட பத்தி, இப்ப நேம் பேங்க நான் எழுதியேன். இப்ப நான் நேம் பேங்க் எழுதியேன். இப்ப என் நேம் பேங்க்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுத போகேன். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இப்ப என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுதியேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 87 பேர் இருந்துச்சு. இந்த 87 பேரும் அவங்க அவங்க படிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எழுத போனா எத்தனை பேர்ட பேர் எழுதிடுவோம். அவங்க அவங்களோட ரிலேஷன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் பேங்க் எழுதுமெண்டா எத்தனை பேர்ட நேம் வருமா? அவங்க அவங்க மேரி பண்ணிச்சு ஹஸ்பண்ட் ரிலேஷன் எல்லாத்தையும் பேர் எழுத போனா எத்தனை லிஸ்ட் வருமா? யூனிவர்சிட்டில இருந்து பாஸ் அவுட் ஆனவங்க இருந்துச்சு, காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆனவங்க இருந்துச்சு. இதுல வந்து
ப்ரொஃபஷனலா கவர்மெண்ட் இதுகள்ல சம்பந்தமா ஒர்க் பண்ணியவங்க, டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஒவ்வொரு ப்ரொஃபஷனலான ஒர்க் பண்ணியவங்க இருந்துச்சு. அவங்களோட ஜாப் ரிலேட்டிவ்ஸ் ஆன ஸ்டாஃப் நேம் எழுத போனா எவ்வளவு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் வரது பாருங்க. அப்ப நேம் பேங்க் சொன்னா சிம்பிளா சொல்லணும்டா, எங்க வீட்ல ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போறேன், எல்லாரும் சேர்ந்து யார் யாரை இன்வைட் பண்ணி நேம் பேங்க் எழுதிய அதேதான். ஆனா அதுல நாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இவங்களை இன்வைட் பண்ணுவோமா, இவங்களை இன்வைட் பண்ணக்கூடாதா என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணி, இதுல நீங்க எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் நேம் பேங்க் எழுதணும், நேம் லிஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்டகரி வைஸா எழுதணும். கேட்டகரி வைஸா நீங்க நேம் பேங்க் எழுதிய டைமுக்கு உங்களுக்கு ஆட்களை மிஸ் ஆகி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி போட்டு எழுதணும். நீங்க ஏதாவது குக்கரி கிளாஸ் போனா குக்கரி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போடும். டெய்லரிங் கிளாஸ் போனா டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் போடும். இல்லைங்கன்னா நான் எப்படி எழுதுனா சிஸ்டர்னு சொல்லி போட்டு அவட நேபர்ஸ், சிஸ்டர் ஹஸ்பண்ட் சொல்லி போட்டு அவங்களோட நேபர்ஸ், அப்படி இப்ப இன்வைட் பண்ணுங்க. மாற இது வந்து போறது நெட்வொர்க் இன்னும் பெருசா. சோ நீங்க இப்படியே எழுத 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 அவங்கள இன்வைட் பண்ண உண்டோ நோ அப்படியும் ஏலா இல்லாட்டி எஸ் அப்படியும் என்ன பதில் தாரோ அதை சைடுக்கு எழுதி போயிடும். இன்னும் கொஞ்சம் பேரும் சொல்லும் ஆஃப்டர் ஏ லெவல். அப்ப ஆஃப்டர் ஏ லெவல் அப்படியே நோட் பண்ணி ஆஃப்டர் ஓ லெவல் ஓகே, ஆஃப்டர் வெட்டிங் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டு நான் வந்து ஆஃப்டர் வெட்டிங் இதுல ஜாயின் ஆகவா, ஓகே. இல்ல நான் வந்து எக்ஸ்டர்னலா டிகிரி செஞ்சு கொண்டுச்சு இப்ப எனக்கு வர ஆன்சரை சொல்லி உங்கள்ட்ட, ஸோ நான் இந்த ஃபைனல் அசைன்மெண்ட் செஞ்சு முடிஞ்ச நான் ஜாயின் ஆகேன் எழுதிங்க. அப்ப அந்த டைம் திரும்ப நீங்க நேம் பேங்க் எழுத போகலாம், ஆஹா நான் இவங்க இன்வைட் பண்ணிருச்சு, இவங்க எனக்கு இப்படி ஆன்சர் தந்துச்சு, இப்ப கண்டெக்ட் பண்ணி பார்க்கும். அந்த டைம் உங்களுக்கு ரெக்ரூட் மிஸ் ஆகியா இல்ல. அப்ப இந்த நேம் பேங்க் எண்டியத்தை வந்து கஸ்டமருக்கும் தான் பிசினஸுக்கும் தான் ரெண்டுக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மெயினான விஷயம். இத ஃபாலோ பண்ணாம ஒருத்தர் ஒர்க் பண்ணி என்றால் ஓட்டக்குடம் தான், வேறொரு கதையும் இல்லை. நான் சொல்லல, எங்கட டிரெக்ட் சேலிங்ல பெரிய ஒரு கோச் ஆயிருச்சு மிஸ்டர் அப்துல் நபீல் அவங்க சொன்னாங்க. ஸோ அதால வந்து இதை ஸ்கிப் பண்ண வேணாம், இவ்வளோ டைம் எடுத்துச்சு என்னது அதுதான். ஸோ எங்களோட பிசினஸ்ல வந்து கேபிட்டல் இல்ல, மூலதனம் இல்ல, ஆனா மூலதனம் வந்து என்ன செய்யணும்னா இந்த நேம் பேங்க். ஸோ நான் உட்பட இன்றைக்கும் எழுதி இன்றைக்கும் நான் எழுதுறேன், நேற்று எழுத கிடைச்சாலும் இன்றைக்கும் திங்க் பண்ணி, ஆனா ட்ரை பண்ணினா எழுதவாரு. நான் வந்து யோசிச்சேன் திங்க் பண்ணினா எழுதுறதுக்கு இப்ப அவ்வளவு பேரையும் எழுதிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகேன்னா எங்க சரி ஒண்ணு மைண்ட் வருது, இவன் எழுத இல்லையா எழுதுனேன். அப்புறம் இவரோட கண்டெக்ட் நம்பர் இல்லே புடிச்சு, அதாவது வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, இந்த ஃப்ரெண்ட் ஒன்று இருந்து இங்க நாங்க மீட் ஆனா நம்பர் அடிக்கலுமா அண்ணே, நம்பர் தாரு. அப்படி உங்களோட பேசி நீங்க இந்த பிள்ளையான ஒரு விஷயம் ஒன்று கொண்டு போறல தானே, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்க போகுது. ஸோ அவங்களுக்கு விருப்பம்ண்டா வரும். சில நேரம் அவங்கள நம்பர் கிடைச்சா நம்பரை சர்வ் பண்ணும். சில நேரம் உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டாக்கு பிறகு வரது சான்ஸ் இருச்சு, இல்லாட்டி ஒரு விஷுவல் ஒன்று உங்களுக்கு ஆர்டர் தரது சான்ஸ் இருச்சு. ஸோ நேம் பேங்க் வேண்டியது, நேம் லிஸ்ட் வேண்டியது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இதை கண்டினியூவா பண்ணுவோம். ஓகே. ரெண்டாவது வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியா பத்தி சொல்லணும் மென்ஷன் என்றால் உங்களுக்கு தெரியும், டிக்டாக், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த அவ்வளோ சோசியல் மீடியாவை மேனேஜ் பண்ணிய டைமுக்கும் முதலாவது மெயினா கவனிச்ச வேண்டிய விஷயம் என்ன, ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கும் சரி, நீங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் சரி, டீமை டெவலப் பண்ண ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் சரி, ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்ணுவோம். சிலவங்கட ஃபேஸ்புக்குள்ள எனக்கும் கொஞ்சம் போனால் சரியான கவலை வார எஃபெக்ட்ஸோட ஆண்டா இனி அது எங்கடே கவலை வார அவ்வளோ மோசமா போடுது. எங்கே மோசமா போடுச்சுன்னா குவாலிட்டி இல்லாத பிக்சர்ஸ். அப்படி இல்லை, ஒரு மனுஷனை கவரியம் ஆயிடுச்சு, கவரியம் கவர்ச்சிகர அதை சொல்லல, ஒரு ஈர்ப்புன்னு சொல்லியா, அது இந்த பேஜுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு பார்க்கணும். சில யூடியூப் சேனல்களை பாருங்க, எங்களுக்கும் தெரியும். யூடியூப்ல அவங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி இல்லையான்னு இருந்துச்சு போயிட்டு பாக்குறதுக்கு. யூஎஸ்ஏட அமெரிக்காட விளாக் செய்தவங்கட சில வீடியோஸ் பாருங்க, அழகா எடிட் பண்ணி போடியும். சரியா, அவங்க எங்கேயும் செய்து அவ்வளோ அந்த கவரியமாய் வீடியோஸ் போடிய இன்ட்ரெஸ்டிங் வரத்துக்கு, அந்த சாரி இன்ட்ரெஸ்டிங் வரத்துக்கு சிலவங்க போடிய இங்கெல்ல நியூட்ரிஷேக், இங்கெல்ல இங்கினி மில்க் ഉണ്ടായിരുന്നേ, நியூட்ரிஷேக் ഉണ്ടായിരുന്നേ, சிம்பிள் ஆயில் ഉണ്ടായിരുന്നേ, ஒன்றுக்கு போடி நோக்கி எதுட பிரைஸ்ன்றே தெரியா. அப்படி செய்ய வேணும் லீடர்ஸ். இன்றைக்கு நீங்க சிம்பிள் ஆயில பத்தி போட போற ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்லாட்டி சிம்பிளான ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ அழகா மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு குட் மார்னிங் மட்டும் போடி, அதுக்கு ப்ராடக்ட பத்தி போடி, நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் யூஸ் பண்ண பாருங்க.
அதுக்கு அந்த ப்ரொஃபஷனலான லுக்காரு. அதுவும் மீத மெயினான ஒரு விஷயம், உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் அப்படி இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப் ஃபோன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஸ்டேட்டஸ் இதெல்லாத்தையும் நான் உதாரணமா சொல்லி இப்ப உங்களோட வாட்ஸ்அப் இதுல வந்து உங்களோட சொந்த நேம் இல்லாம ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ அந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டபிள் இல்லாம இது போட்டு நீங்க ஒத்தரை போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுங்க. இது என் தாரணை இது உங்களை பிளாக் தான் பண்ணும். அப்ப நீங்க இதே ப்ரொஃபஷனலாக உங்களோட நம்பரை வியூ பண்ணி பார்த்தால் உங்களோட சம்டைம் நீங்க ஒரு எபெக்ஸோரா ஒரு பிளாட்டினமோ டயமண்டோ இல்லாட்டி ஒரு மில்லியன் கிளப் மெம்பரோ இல்லாட்டி ஒரு எபெக்ஸோரா ஒரு லீடரா இருந்தா அதை சரியா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு உங்களுக்கு எபெக்ஸோரா ரிலேட்டபிளான பிசினஸ் ரிலேட்டபிளான ஒரு வாட்ஸ்அப் பிடிஎஃப் உண்ட ப்ரொஃபைலுக்கு போட்டா ப்ரொஃபைலுக்கு போட்டா அண்ணன் நீங்க போய் இன்வைட் பண்ண உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு தானே. உதாரணமா இந்த சின்ன பிள்ளையோண்ட ஏசி மிரட்டியத்துக்கும் அவங்கட உயரத்துக்கு நாங்க வளைஞ்சி அவங்கள இறக்கமா தோல்ல கை போட்டு கூப்பிடியதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு முறையும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஏசினா அந்த புள்ள உங்களை விட்டு விரண்டு ஓடிடும். இதே தோல்ல கை போட்டு இறக்கமா சிரிச்சு சென்னா உங்களை ஹக் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரிதான் இந்த ரெக்ரூட்மெண்ட். சரியா, எனக்கு இதுக்கு அடுத்த உதாரணம் சொல்ல தெரியா. சோசியல் மீடியா பத்தி எனக்கு நீங்க விளக்க தேவையில்லை. பட் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மெத்தடுக்கு செய்வோம். டிக்டாக் பூஸ்ட் பண்ணதுக்கு ஏலும், ஃபேஸ்புக் பூஸ்ட் பண்ணதுக்கு ஏலும். எல்லாத்துக்கும் மெயினா உங்களோட ப்ரொஃபைல் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை எல்லாத்திலையும் நம்பகமா ஆயிச்சோணும். ட்ரஸ்ட் பண்ணியமை நம்பகமா ஆயிச்சோணும். அடுத்து உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலுகள் கவனமா பிசினஸ் ரிலேட்டபிளாவே இருக்கணும். சரி, இப்ப பெரிய லீடர்ஸ் எல்லாம் பார்த்தா விளங்கும். உங்களோட மெயின் லீடர்ஸ்களும் எல்லாமே பிசினஸ் ரிலேட்டபிளா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட சோசியல் மீடியாவை கட்டாயம் பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஏழுமாகிய. அடுத்தது இப்ப நேம் லிஸ்ட் எழுத சொன்னதானே. இப்ப அந்த நேம் லிஸ்ட வந்து பிசினஸுக்கு இன்வைட் பண்ணினா எஸ் ஓனோ போட சொன்னேன். இன்னொரு விஷயம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க 250 கம்ப்ளீட் பண்ண உங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ப்ராடக்ட லேர்ன் பண்ணணும். இப்ப நீங்க ப்ராடக்ட லேர்ன் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஆ குறைஞ்சது 5 பேரோட கதைச்சு போறேன். இப்ப உதாரணமாக நீங்க இன்னினி மில்கன்னா உங்களுக்கு எங்கன்னு தெரியும். எங்களோட உடம்ப டீடாக்ஸ் பண்ணிய சரியா. எங்களோட உடம்புல வச்சு கழிவுகளை நீக்கிய அந்த கழிவுகள் எங்களோட உடம்புல தேங்கி இருந்தா தான் கட்டிகளாகவும் பெரிய பெரிய நோய்களாகவும் எங்களுக்கு உருவாகிய. இப்ப நீங்க நேம் லிஸ்ட் ஒன்று எழுதியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் ஏதோ ஒரு முதல் மெத்தடுக்கு நீங்க லீடர்ஸ் என்னப்படி நேம் பேங்க் எழுதிய 50 பேரோ 100 பேரோ நேம் பேங்க் ஒன்று நீங்க எழுதிட்ட ஜாயின் ஆயின்னு மட்டும். இப்ப அந்த மெம்பர்ஸுக்கு அடுத்து உங்களோட நேம் பேங்க் ஸ்டார்ட் ஆகணும். உங்களோட வீட்டுல இருந்து உங்களோட அம்மா அப்பா அக்கா அண்ணன் ஹஸ்பண்ட் நீங்க அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா. இப்ப நீங்க அந்த நேம் லிஸ்ட எழுதிட்டு அவங்களுக்கு நீங்க ப்ராடக்ட சஜஸ்ட் பண்ணிய நீங்க ப்ராடக்ட சஜஸ்ட் பண்ணிய டைமுக்கு எப்படியும் சஜஸ்ட் பண்ணியது இப்ப உதாரணமா ரிஷியோயில இருந்தால் ரிஷியோயில சஜஸ்ட் பண்ணின மட்டும் அவங்க ஓடஸ்டாரா இல்ல. சில நேரம் அவங்களோட ஃபேஸ்ல வந்து தேமல் இருக்கும். அப்ப அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அவங்க பாக்கி அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சதுக்கு அது ஒரு விஷயம். இல்லாட்டி அவங்களுக்கு அந்த எப்படி இளநரை இருச்சு இளநரை இருச்சுன்னா அந்த ரிஷியோயிலே பம்கின் சீட் சப்ளிமெண்டே சஜஸ்ட் பண்ணி இப்ப அவங்களுக்கு வேணும் இளநரை போறதுக்கே இளநரைய கருப்பாக்கி இல்ல இளநரை வரலாம தடுக்கிய பம்கின் சீட். இப்படி உங்களுக்கு வந்து அந்த பர்சனுக்கு எங்கேயும் தேவை. சில நேரம் அவங்க வெயிட் கூடி இருக்கும். வெயிட் லாஸுக்கு செல்லணும். இப்படி நீங்க நேம் லிஸ்ட எழுதிட்டு அவங்களுக்கு எந்தெந்த தேவைன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லாட்டி ஆரோக்கியமா வாழத்துக்கு எங்களுக்கு இன்கிரிமெண்ட் வேணும், ஹேண்ட் வாஷ் வேணும், ரிஷி ஆயில் வேணும், இந்த விஷயத்த சொல்லணும். சின்ன பிள்ளை இருச்சிய வீடுகள்ல கட்டாயம் நியூட்ரிஷேக் போடணும். டாக்டர்ஸ் மாரே எந்த செய்த சஜஸ்ட் பண்ணி எங்கட நியூட்ரிஷேக் அதே மாதிரி இறக்குமதி செய்யப்படிய பால் மாவை குடிச்ச வேணா 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீரிழிவு நோய் வாருண்டு இப்ப அண்மையில வந்து நியூஸ்ல கூட டாக்டர்ஸ் மாதிரி பேட்டி கொடுத்திருந்தேன். ஆனாலும் எங்கடவங்க அடிக்ஷன் மாதிரி அடிக்கல. அப்ப இந்த விழிப்புணர்வை கொஞ்சம் செய்யி உங்களுக்கு வந்து கட்டாயம் ஓடஸ் எடுக்கிறது கேளும். இது இல்லாம நீங்க ஓடஸ் எடுக்குமெண்டா கிஃப்ட்ஸ் பாருங்க. மூணாவது கிஃப்ட்ஸ் மூலம் எப்படி நீங்க ஓடஸ் எடுக்க போற. நீங்க கிஃப்ட்ஸ் மூலம் ஆர்டர்ஸ் எடுக்கும் மனுஷன் என்றால் கிஃப்ட் மூலம் நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கும் என்ன செய்யணும் மனுஷன் என்றால் இப்ப நீங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போற எல்லாரும் வளமையா பர்த்டே பார்ட்டி போறேன்னு என்ன செய்யுது டாய்ஸ் வாங்கி உங்களுக்கு அழகா நியூட்ரிஷேக் கொண்டு ஒந்தேரா சோப் உண்டு ஃபிஷ் ஆயில் ஒண்ட போட்டு அழகான ஒரு கலர் ஹாஃப் ஷீட்ல கிரீட்டிங் ஒரு விஷஸ் ஒன்று எழுதி
இத குடிக்குது. குடுத்துட்டு மட்டும் இருந்தா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்களை இன்வைட் பண்ணினா உங்களோட டச்ல தானே இருக்க போறேன். அவங்கள சொல்லியே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லியே இப்படித்தான் இதுட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். உங்களோட புள்ளையோட பர்த்டே ஆண்டு உங்களோட மகளுக்கோ மகனுக்கோ தாட்ட பர்த்டே அவங்கள சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான இதோட ஸ்டார்ட் ஆகணும் வேண்டிய ஒரு நல்ல இதோட நான் தந்தேன். கட்டாயம் யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸை தாங்கும். എന്നിട്ട് நீங்களும் கிடைச்ச ஃபீட்பேக்ஸை பிடிச்சி அனுப்பிய நியூட்ரிஷேக்ல நல்ல கிடைச்ச ஃபீட்பேக்ஸையும் பிடிச்சி அனுப்பிய இதால உங்களுக்கு எங்கேயும் வரப்போறேன். ரெண்டாட்டிப்பும் கிஃப்ட் தாங்கன்னு அவங்க கேட்கல. ரெண்டாட்டிப்பு உங்கள்ட்ட நீங்க கேட்கிய ஓடச போடியான்னு கேட்கிய. ஸோ நீங்க எப்படியோ கிஃப்ட் ஒன்று தான் கொடுக்க போற பர்த்டே பார்ட்டி போகிறது. அப்ப அதை நீங்க எஃபெக்ட்ஸோட கொடுங்க. ஏன்டா அவங்களுக்கு வந்து நல்லதை கொடுத்தற திருப்தி எங்களுக்கு இருக்கும். செகண்ட் டைம் கிஃப்டில குடிக்க ஓடசுவார். ஓகே அதே மாதிரி வந்து பர்த்டே பார்ட்டி மட்டும் இல்லை. ஒருத்தரை நீங்க நோய் விசாரிச்ச போற அப்ப அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ். ஆனா நாங்க என்ன செய்யுது ஹெல்த் இஷ்யூஸ் இருச்சவங்களுக்கு இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் கூடதுக்கு நெஸ்ட் மோட்டை குடிக்கிறோம். இல்லாட்டி பெரிய ஒரு டின்னொண்ட குடிக்கிய தான் சஸ்டோஜன் 5000 ரூபா குடுக்கிய போயிட்டு. அப்ப இதெல்லாம் நல்லமா இல்ல. கிரீன் கக்கர் பிஸ்கட்டை கூட நல்லா அழகா வந்து ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோஸ் பார்த்தேன். நெருப்புக்கு காட்டினா நல்லா பத்தி பத்தி உருகிய பிளாஸ்டிக் மாதிரி. அப்ப நாங்க ஒரு வயசானவத்தரை பார்க்க போற டைமுக்கும் அந்த பிஸ்கட்டை குடிக்கிய இதுக்கே நாங்க ஒரு நியூட்ரிஷன் கொடுத்தா இல்லாட்டி அவங்க எந்த நோயின் அவஸ்தைப்படியும் எங்களுக்கு தெரியுமெண்டா அதுக்கான ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ பேசி இல்ல உங்களோட நோய் குணமாகணும்னு நான் இதோட ஸ்போர்ட் எடுத்தேன். ப்ரைஸை பார்த்தாலே அவங்களே விளங்குமே அவங்க யூஸ் பண்ணுமே அடுத்து அதோட சேர்த்து ஒரு ஃபீட்பேக்ஸை குடிக்கிய இப்படி உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தடவை கிஃப்டா குடிக்கிய டைமுக்கு பர்த்டேக்கோ இல்லாட்டி ஹெல்த் நோய் விசாரிக்க போற டைமுக்கோ உங்களுக்கு அது தொடர்ச்சியாக ஆர்டர்ஸ் வர்றதுக்கு காரணமா மாறு. எங்களோட டீம்ல கூட நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணின லீடர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்களை ஷேர் பண்ணிட்டு சொல்லி ஒரு விஷயம் வந்து நாங்க கிஃப்ட் கொடுத்தேன் சொல்லி மெயினான விஷயம் பர்சனல் யூஸ். மெயினான விஷயம் வேண்டியதால டாபிக் வர மாதிரிவே நான் பேசிட்டேன். பர்சனல் யூஸ் வந்து நான் எனக்கு எப்படியும் ஒர்க் ஆனேன்னு சொல்லி பர்சனல் யூஸ் நான் எடுத்து கொடுத்த அந்த கஸ்டமருக்கு ஸோ அவ்வளவு கான்பிடென்ட் வந்து கிடைச்சி நாங்க உண்மையில வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லாம இருச்சலாம். ஆனால் நாங்க இங்கேயே கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே விளங்க மாட்டோம் இல்லைங்கன்னா. இல்லாட்டி இப்போ ஹார்ட் சம்பந்தமான ஒருத்தர் ஃபேமிலியில இருந்துச்சு உங்களோட அம்மாவோ அப்போ கார்லிக்க குடிக்கி இப்படி இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் உண்மையில வந்து இந்த சின்ன பிள்ளைகளோட ஃபீடிங் பொட்டில பாருங்க எவ்வளவுதான் வாஷ் பண்ணினாலும் ஒரு ஒரு ஜாய் துர்நாற்றம் வர அந்த பேரண்ட்ஸும் தெரியும் மதர்ஸும் தெரியும். ஒரு ஜாய் துர்நாற்றம் கொண்டு வர அந்த ஃபீடிங் பாட்டில்ல அந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீன் ஆகி எங்கட ஹேண்ட் வாஷை போட்டு நல்லா ஒரு ஷேக் பண்ணினேன். ஸோ அவ்வளவு கிருமிகள் அழிச்சக்கூடியது எங்கட ஹேண்ட் வாஷ். அப்ப அப்படி எங்கட பர்சனல் யூஸ் நாங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணி அந்த யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனை சொல்லியதால அவங்க அப்படிதான் பாக்கிய ஃபர்ஸ்ட் நாங்க யூஸ் பண்ணிச்சாங்க ஏன்னா அதுக்கான ஃபீட்பேக்ஸ் கூட. ஆனா நாங்க எப்படி விளம்பரத்தால ஏமாந்துருச்சு. இப்ப டிரெக்ட் சேலிங்ல விளம்பரம் இல்லை நாங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். நாங்க எங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் அட்வர்டைஸ்மெண்ட். உண்மையான ஃபீட்பேக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். எவ்ரி ஃப்ரைடே எங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸ் எந்த அளவுக்கு வாருன்னு சொல்லி ஏன்னா ஸோ நாங்க எப்பயுமே பார்க்கணும் ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ஃபீட்பேக்ஸை கொடுக்கறதுக்கு நாங்க பார்க்கணும். ஸோ பர்சனல் யூஸ் பண்ணி இதாலே எங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஏழும். அடுத்தது ஆஃப்லைன் மீட்டிங். ஆஃப்லைன் மீட்டிங் என்றால் ஐ கேன் டெக். இப்ப நீங்க எப்படி நேம் லிஸ்ட் ஒன்று எழுதி அவங்களுக்கு ப்ராடக்ட சஜஸ்ட் பண்ண சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்லைன் மீட்டிங் ஹவுஸ் மீட்டிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பெரிய அளவுல மீட்டிங் தேவையில்லை. ஆனா எங்களோட லீடர்ஸ் மாஷால்லான்னு சொல்லி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸோட கனெக்ஷன் ஆயிருச்சு. அவங்க நர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருந்துச்சு கவர்மெண்ட் இதுகள் இருந்துச்சு ஒர்க் பண்ணி அவங்களோட எல்லாம் போயிட்டு பண்ணி மீட்டிங் செய்த அளவுக்கு வளர்ந்துட்டு நீங்களே ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த மட்டும் அப்படி செய்ய தேவையில்லை. உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்க நேபர்ஸை கூப்பிடுறோம். இல்லாட்டி வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் ஒன்று நடக்கிய அந்த கிளாஸ் முடியறதோட நான் ஒரு 15 மினிட்ஸ் ஒன்று எடுக்கவா 10 மினிட்ஸ் ஒன்று எடுக்கவா நான் கொஞ்சம் ஆஃப்லைன் மீட்டிங் ஒன்று செய்யணும். ஒரு சிம்பிளான ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் எபெக்ஸோராண்டா என்டின் ஒரு எபெக்ஸோராட விஷன் எங்களோட கம்பெனி சேமனை பத்தி ஒரு அவர் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு இன்ட்ரடக்ஷனை முடிச்சிட்டு அது பிறகு எங்களோட மெயினான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா இனிமே கிருஷி ஆயில் நியூட்ரிஷே கொந்தேரா சோப் அந்த மாதிரி மெயினான ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு ஆஃப்லைன் மீட்டிங் மூலமா ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு கேள்வி.
இதால உங்களோட டீம்ல வந்து இந்த நடக்கின்றா ரெக்ரூட் கூடிய அதே மாதிரி ஆர்டர்ஸும் வார் சரியா. எங்க டீம்ல அஃப்ரோஸ் சிஸ்டர் ஒரு ஃபீட்பேக்ஸ் தந்தீங்க எனக்கு நல்ல ஞாபகம். நிறைய பேர் அந்த அவ 2 மீட்டிங் செஞ்சீங்கன்னு நிறைய பேர் மீட்டிங் வந்தா ஒன்றும் ஆர்டர்ஸ் வரலையா. ஆனா அவருக்கு ஒரு அனுபவம் என்ன, அதே நேரம் கொஞ்சம் போல பேர் வந்ததுக்கு எத்தனையோ இனிமேல் ஆர்டர்ஸ் வந்துண்டு. அதே மாதிரிதான் எங்க டீம்ல இன்னொரு லீடர் செஞ்ச ஒரு ஆஃப்லைன் மீட்டிங்ல 10 இனிமேல் ஆர்டர்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆஃப்லைன் மீட்டிங் மூலம் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு எலுமாகிய. அடுத்து பாருங்க, நேம் லிஸ்ட் வித் ரெக்கமெண்டேஷனோட ஸ்கிரீன்ல கீழ வேணாம் லீடர்ஸ் உங்களுக்கு செய்யறதுக்கு மேலும் ஆகிய. அடுத்து வந்து ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இப்ப ப்ராடக்ட்ஸ் நாலேஜை பார்த்தென்றால் எங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட்டை பார்த்தென்றால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. எபெக்ஸோரால கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதுல சப்ளிமெண்ட்ஸ் இருந்துச்சு. சப்ளிமெண்ட் சொன்னா உங்களுக்கு தெரியும், மருந்து இல்லை, எல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட் தான். இது எபெக்ஸோரோட ப்ராடக்ட்ஸ் வந்து மருந்தும் இல்லை, நாங்க டாக்டர்ஸும் இல்லை. அடுத்து வந்து ஹேர் கேர், எங்களோட கூந்தல் பராமரிப்பு. அடுத்து ஸ்கின் கேர், என்னோட ஃபேஸ் நெக். சிலவங்க வந்து ஃபேஸை மட்டும் பராமரிச்சு நெக் அவ்வளவுதான், பொடி அவ்வளவுதான், அப்படி இல்லை. ஆர்ம்ஸ், டார்க்னஸ், இப்படி நிறைய இருந்துச்சுன்னா. ஸோ ஓவராலா எங்களோட ஸ்கின் கேர். அடுத்து எங்களோட ஆரோக்கியம் மெயினானவர் ஹெல்த் கேர், எங்களோட லிவர், ஹார்ட், அடுத்து வந்து எங்களோட ப்ரெஷர், இந்த மாதிரி சுகர், இந்த லெவல் எல்லாம் எங்களோட ஹெல்த் கேர்க்குள்ள வரும். ஸோ இந்த மெயினான 4 விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணப்பட்ட மாதிரி எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இதுல வந்து சிலது வந்து கொஞ்சம் பழைய பிரைஸ் இருந்துச்சு. ஓகே இல்ல, இப்ப இதுல பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். எங்கினி மில்க் கொண்டு நீங்க ஆர்டர்ஸ் எடுத்தா உங்களுக்கு 20 RB கிடைச்சி பாருங்க. நியூட்ரி சேகரிச்சு இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கான ப்ராடக்ட்ஸ் சரிங்களா. இப்ப ரிஷி ஆயில் எடுத்துக்கொண்டால் இப்ப நாங்க பொதுவா ஒயில்ண்டா எந்தையும் கேள்விப்பட்டிருச்சு தலைக்கு போடையிலும் அதுல கொக்கனட் மட்டுமே. பட் ரிஷி ஆயில் வந்து எப்படி எங்களோட கனோடமா மெயினான ஒரு ஆள் எங்கன்னு சொன்னா கனோடமா காளான். இந்த கனோடமா காளான்ட மெயினான தொழிற்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தேன்டால் மன அழுத்தத்துக்கு வர அந்த ஹார்மோனை வந்து கண்ட்ரோல் பண்ணி விளங்கினா. அடுத்து வந்து கிருமிகளை அழிச்சக்கூடிய தன்மை எங்கட இந்த ரிஷி ஆயில் வச்சு, இந்த கிழங்குல வச்சு, கோரை கிழங்குல வச்சு. இந்த மாதிரி தலைமுடிக்கு மட்டும் இல்லை, முடி உதிர்வு, முடி வெடிப்பு, பொடுகு, அடுத்து வந்து தலைவலியை தான் நான் சொன்னேன். கனோடமா காளான்ல அந்த மன அழுத்தத்துக்கான அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணிய இது இருந்துச்சு. இப்ப கனோடமா காளான கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வர. அடுத்து வந்து இப்போ உதாரணமா வாய்ப்புண் பாருங்க. நான் பொதுவா இந்த ஹேர் ஆயில், குமாரிக்கா ஆயில் எடுத்து வாய்ப்புண்ணுக்கு வச்சேலுமா, பல் சொத்தைக்கு வச்சேலுமா, பல்வலிக்கு, நகைச்சுத்துக்கு வச்சேலுமா ஏலாம். ஏட்டா அது வந்து ஆர்டிபிஷியல் வந்து நல்லாவே விளங்கிய. அடுத்த பிராண்ட் சொல்லியதுக்குள்ள கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் விளங்கும். ஸோ அந்த மாதிரி எங்கட வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து அதோட இன்கிரீடியன்ஸால தான் அது யூஸ் பண்ண. அடுத்து பித்த வெடிப்புக்கு நல்ல, அடுத்து பருக்கள் முகச்சுருக்கத்துக்கு நல்ல, ஸ்கின் அலர்ஜி அதுகளுக்கு நல்ல, இப்படி ஹெல்த் பெனிஃபிட்ஸை பத்தி சொல்லிக்கொண்டே போகலும். இப்ப சிம்ப்ளோ ஆயில் எடுத்துக்கொண்டால் அதையும் அதோடைய இன்கிரீடியன்ஸ் இலுப்பை விதை, நொச்சி இலை, லோத்ரா, கடுக்கா, உளுந்து, நெல்லி, விட்டமின் சி, கற்பூரம், புதினா அதோட இன்கிரீடியன்ஸ் பெய்து கொண்டே இருந்துச்சு. இப்ப சிம்பிள் ஆயில் சொன்னா எல்லாரும் மூட்டு வலிக்கு மட்டும்தானா, அப்படி இல்லை. வாதம் சம்பந்தமான நோய்க்கு நல்ல, இந்த வெரிகோஸ் பிரச்சனைக்கு நல்ல, நரம்பு சம்பந்தமான நல்ல, அது ஒரு மல்டிபிள் ஒரு எப்படின்னு சொல்லணும்னா ஒரு வீட்டுல வந்து பெஸ்டைட்ல இருக்கும். இந்த சாமன் எல்லாம் எங்கட சொல்லலாம். ஓகே, நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. நான் உங்களோட மெசேஜஸ் பார்க்கேன், சாரி. மெசேஜே பார்க்காம மீது கண்டினியூ பண்ணி கொண்டு போனேன். ஸோ இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி எங்கட சவஜெல் எடுத்தா அதுல நிறைய அஸ்வதா, உடும்பரா, பட்டா, இப்படி நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்படி எங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸால உங்களுக்கு கட்டாயம் 100% நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சி. போய் பாருங்க, ப்ராடக்ட்ஸை பாருங்க. ஒரு ரிஷியோயில் எடுத்துட்டால் 1570 ரூபா ரீட்டைல் ப்ரைஸ் ஆகிய கஸ்டமர்ட ப்ரைஸ் வந்து சாரி எங்களுக்கு கிடைச்சி 1320 ரூபாக்கு.
இதே மாதிரி 9 ஆர்வி கிடைச்சி. ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நாங்க ஆர்டர்ஸ் எடுக்க 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 எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சி. இப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தால் விளங்கும். ரிஷியோ இல்ல வந்து எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. 33 இல்ல 40க்கும் மேல இருந்துச்சு. இப்ப இது ஒன்தேரா சோப். ஒன்தேரா சோப் வந்து ஆஹ் இந்த சங்குப்பூ ஒன்று சொல்லி இந்த சங்குப்பூ அடுத்த அவகாடோ பப்பாயா. இந்த அவகாடோ பப்பாயாவும் வந்து எங்களோட ஸ்கின்னுக்கு எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமேனா. இதெல்லாம் வந்து எங்களோட சருமத்தை வந்து ஆழமா சுத்தப்படுத்த உதவுகிறது. அந்த நிறைய ஃபீட்பேக்ஸ். அதே மாதிரி நியூ பார்ன் பேபி ஜீரோ பிறந்த குழந்தையிலிருந்து வயதான தாத்தா பாட்டி வரையும் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணது கேள்வி. யோசிச்சு பாருங்க, நியூ பார்ன் பேபி வந்து எங்களோட ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணிடும் என்றால் எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லி. ஜீரோ கெமிக்கல் என்ற காரணத்தால எங்களுக்கு தாராளமா ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணது கேள்வி. இதே மாதிரிதான் நீங்க இனிமேல் எங்களோட இனிமேல் மெயினான ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தா எங்களோட ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி எங்களோட நினைவாற்றலை வந்து அதிகரிச்சு அடுத்து சிறுநீரகங்களை வந்து பாதுகாக்கி உடல் இருச்சிய மெயினான விஷயம் உடல் இருச்சி நச்சுக்களை வெளியேற்றி. உண்மையில வந்து நான் இப்ப உங்களுக்கு சொன்னதானே பர்சனல் யூஸுக்கு ஏதாவது ப்ராடக்ட் எடுக்க சொல்லி கட்டாயம் இங்கினி சரி எடுத்து பாருங்க. ரீசன் என்றால் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா யோசிச்சு பாருங்க. ஆரம்ப காலங்கள்ல வந்து கேன்சர் என்ற ஒரு விஷயமே இல்லை. பட் இப்ப கேன்சர் என்றால் மகாரகம ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் அறிக்கை வெளியிடப்பட்டிருச்சு. ஒரு நாளைக்கு வந்து இப்ப அதே விட அதிகமாச்சும். நான் லாஸ்ட் அது பூரா நானும் சர்ச் பண்ணி பார்க்கல, கொஞ்சம் பார்க்கணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே கன்ஃபார்ம் பண்ணி இவங்க கேன்சர் பேஷண்ட் இருந்து. ஆரம்பம் முந்தின காலத்துல கேன்சர் ஒன்று இருந்தா இல்ல. பட் இப்ப இப்படியே 1000 பேர் ஒரு நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படி 1000 பேர் எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப இந்த கேன்சர் எப்படி உருவாகிய திங்க் பண்ணி பாருங்க. நாங்க உட்கொள்ளப்படி உணவுகள். இப்போ ஒரு கேக் ஒன்று எடுக்கணும், ஒரு கப் கேக் உண்டு. அந்த கப் கேக்ல வந்து ஃபுட் கலர் எட் பண்ணபடி அந்த ஃபுட் கலர் வந்து எங்க உடம்புக்கு எப்படி நச்சு. இப்ப உதாரணமா நான் மரக்கறி சாப்பிடுறேன். அந்த மரக்கறி கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி இல்லாட்டி அந்த மரக்கறி ஆஹ் இந்த பயிரிடப்பட்ட நேரம் அதுக்கு வந்து கிருமி நாசினி அது இதுன்னு தொளிச்சு. அப்ப அதெல்லாம் எப்சோ பண்ணப்பட்டுதான் அந்த மரக்கறி பழங்களும் அப்படித்தான் வரும். அப்ப எங்களுக்கு பழங்கள் சாப்பிடலாவா மரக்கறி சாப்பிடலாம் செய்ய வரையில நாங்க சாப்பிடணும் தான். அதே மாதிரி எங்க நச்சுக்களும் வெளியேறணும். இடம் உடல் இறைச்சி நச்சுக்கள் நீக்க பார்க்கணும். அப்படி அந்த உடல் இறைச்சிய நாங்க உண்ட உணவுகளால எங்களோட உடல் இறைச்சிய நச்சுக்கள் தேங்கி 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 தேங்கித்தான் அது கட்டிகளாகவும் காய்களாகவும் மாறியது. அதுதான் எங்களுக்கு ஒவ்வொரு நோய்களையும் கேன்சர்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்ப எங்களோட உடம்புல இருக்க கழிவுகள் சரியான முறையில நீக்கப்படும். கழிவு என்ன சொல்லி மலம் சிறுநீர் அது இல்ல. அதையும் தாண்டி நாங்க உட்கொள்ளப்படி உணவுகளால கெமிக்கல்ஸ் எங்க உடம்புல இருந்துச்சு. உதாரணமா இப்ப பால்மா எடுத்துக்கொண்டா பால்மா இந்த ஜெர்சி மாடுகள் இரசாயனம் கலந்த இன்ஜெக்ஷன் அடிச்சிய பால்மா இந்த மாட்டுக்கு அந்த மாட்டுல இருந்து கறக்கக்கூடிய பாலால நாங்க எங்கட சின்ன பிள்ளைல குடிக்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து பெரிய அமௌண்ட் கொடுத்து குடிக்கிறோம். பட் எங்கட அதுக்கு பதிலீடு நியூட்ரிஷேக். இப்ப நீங்க வந்து கட்டாயம் எங்களுக்கு இதுக்கு இதுன்னு சொல்லி அழகா சஜஸ்ட் பண்ணீங்க. ஏன்னா அந்த வகையில வந்து எங்களை வந்து உடல்ல இருச்சிய நச்சுக்களை நீக்கத்துக்கு உதவி இனிமேல் மெயினான இன்கிரீடியன்ட் தேற்றான் கொட்டை. தேற்றான் கொட்டையும் கட்டாயம் கனோடமா சர்ச் பண்ணி பாருங்க நீ மெம்பர்ஸ். அதோட மகிமை உங்களுக்கு விளங்கி வரும். அடுத்து நியூட்ரிஷேக் நிறைய டீப்பா செல்லத்துக்கு கஷ்டம் அந்த டைம் இது உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரெயினா மாறும். ஸோ நியூட்ரிஷேக்கும் இந்த மாதிரி தான். நிம்மதியான தூக்கத்திற்கு சிறந்தது. உடல் எடை குறைவானவர்கள் சோர்வானவர்கள் பயன்படுத்த முடியும். குழந்தைகள் பாடசாலை மாணவர்களின் ஞாபக சக்தி நினைவாற்றல் அதிகரிக்கும். எலும்பு ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கும் சிறந்த பானம். பாருங்க உங்களுக்கு பம்கின் சீட்ஸ்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி இதை வாங்கினேன்டா இதுல எவ்வளவு கால்சியம் அயன் எல்லாம் போட்டுருச்சு. 6 மந்த் பேபியில இருந்து உங்களுக்கு தாராளமா சஜஸ்ட் பண்ணிலும். இப்ப 6 மந்த்ல இருந்து ஒரு குழந்தை 6 மந்த்ல இருந்து 3 இயர்ஸ் வந்து முக்கியமான காலப்பகுதி ஒரு குழந்தையிட. ஏ அந்த புள்ளையிட வந்து எலும்பு வளர்ச்சி ஆகிய மூளை வளர்ச்சி ஆகிய அந்த டைம் தான் அவங்க வந்து நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்யுது. அவங்களுக்கு வந்து இந்த அந்த பீரியட் நல்ல பீரியட் உண்டு. இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. பின்ன நிறைய பேரண்ட்ஸும் ரிசர்ச்சும் அவங்களுக்கு இது நோட் ஆகும்.
எனக்கும் எபெக்ஸோரா செய்த நேரம் நோட்டானே. எங்கட மிட்வைஃப் இருந்துச்சுதானே, நர்ஸ். அவங்க எந்த சொல்லியா ஃபீட் பண்ணுங்கோ, பிள்ளைக்கு மா கொடுக்க வேணாம், மா கொடுக்கவே வேணாம்னு சொல்லி. பால்மா, பீடியா, அப்புறம் அது இதுன்னு ஒவ்வொரு மாகள் இருந்துச்சுதானே. அந்த பால்மா குழந்தைகளுக்கு கொடுக்கவே வேணாம் இல்லையா. சரி, அவன் கொடுக்க சொல்லணும். இல்ல நீங்க கொடுங்க, நல்லா கொழுகலன்னு புள்ள கொளுத்து வாரணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க வேணாம். ஏன் ரீசன்? அதுதான் ரீசன். ஸோ அதனால ஒவ்வொரு ஒன்றும் தேவையில்ல. முதலாவது நீரிழிவு நோய் வர குழந்தைகளுக்கு, அதனால சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சுகர் வார அது வாரன்னு நான் கேள்விப்படியேன். ஸோ அதுகளுக்கு பதில் எங்கட இயற்கையான முறையில எங்கட நாட்டு வளங்களை கொண்டு உற்பத்தியாக்கப்படி எங்கட ப்ராடக்டை தாராளமா யூஸ் பண்ணது கேளு. இதே மாதிரிதான் ஹோஸ் கிராம் கறி, சிறுதானிய வகைகள். இப்ப எங்களுக்கு தானியம் சொன்னா கடலை, கோஃபி, பயிறு தான் தெரியும். அதையும் தாண்டி நிறைய எங்களுக்கு இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாக்கியல் உங்களுக்கு செரிமானத்தை இப்ப ஒரு ப்ராடக்ட் வச்சு, இப்ப பனானாண்டா பனானா வச்சு வெயிட் லாஸும் பண்ணிடும், வெயிட் கெயினும் பண்ணிடும். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஹோஸ் கிராம் கறியை வச்சு எங்களுக்கு அழகா வெயிட் லாஸும் பண்ணிடும், வெயிட் கெயினும் பண்ணிடும். ரெண்டும் செய்யறதுக்கு இயலும். அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிய மெத்தடை வச்சு தான் எங்களுக்கு அது மாறுபடியும். ஓகே. அடுத்து நான் சொன்ன மாதிரி, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சிம்ப்ளோய் பாருங்க. தசை பிடிப்பு, தசை விரைப்புக்கு சிறந்தது, மூட்டு வலிக்கு, வீக்கம், காயங்களுக்கு சிறந்தது. இப்படி எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்படி உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. மெயினான சில ப்ராடக்ட்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருச்சு. அடுத்து ஆர்டர்ஸ் போடிய டைம் உங்களுக்கு 3 மெத்தட்ல ஆர்டர்ஸ் போடுறதுக்கு இயலும். ஒன்று மேனுவல் ஆர்டர். மேனுவல் ஆர்டர்ன்னு சொன்னால் எபெக்ஸோராட குறிப்பிட்ட ஸ்டாஃப் ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு நீங்க எபெக்ஸோராட கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஓர்டர்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸை போடிய, ப்ராஃபிட்டை வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸை போடிய, என்னென்ன ப்ராடக்ட் வேணும், உங்களோட கோட் நம்பர், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தா பாயிண்ட்ஸ் எட் ஆகி இதான் மேனுவல் ஆர்டர்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சோம். சரியா, கொஞ்சம் டைம் அடிக்கி. சரியா, மற்றபடி இது கம்பெனியால ஆர்டர் போடிய என்ன மாதிரி தான் மேனுவல் ஆர்டர். கார்ட் பேமெண்ட், நீங்க உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டா கார்ட் பேமெண்ட் செஞ்சு அடுத்த நிமிஷமே பாயிண்ட் செட் ஆகி. ஸோ இப்படி அடுத்து ஆன்லைன் ஆர்டர். இப்படி உங்களுக்கு 3 முறைகள்ல ஆர்டர்ஸ் போடுறதுக்கு இயலும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் உங்களோட லீடர்ட உதவியோட உங்களுக்கு ஆர்டர்ஸை போட இயலும். நீங்களே ஆர்டரையும் போட்டு பழகணும், உங்களுக்கு லேசி. அடுத்து ஓகே. ஓகே, இவ்வளவுதான் நாங்க இன்றைக்கு பார்க்க வேண்டிய மெயினான விஷயங்கள். ஸோ 250 கம்ப்ளீட் பண்ணி வேண்டியது லேசான ஒரு விஷயம். ஸோ உங்களோட டவுட்ஸ் நிறைய கேட்டுருச்சு. கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தா செட் பாக்ஸ்ல போடுறதுக்கையும் கிளியர் பண்ணி. ஓகே. எங்களோட சிஸ்டர் மிகவும் உருக்கமான ஃபீட்பேக்ஸ் வந்துருச்சு. கட்டாயம் சிஸ்டர், நீங்க எபெக்ஸோராட ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்க. மசியா சிஸ்டர், ஓகே, ஏட டீம் தான். மசியா சிஸ்டர், கட்டாயம் நீங்க எங்க எபெக்ஸோராட இனிமேல் கூட யூஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லா ஓகே ஆகிடும். மசியா சிஸ்டர், நீங்க என்ன மெசேஜ் பண்ணுங்க, மீட்டின் முடி இன்ஷா அல்லா. ஓகே. ஆஃப்டர் டெலிவரி நான் பெக் பெயினுக்கு மை டர்மரிக் சப்ளிமெண்ட்டும் முரிங்கா சப்ளிமெண்ட்டும் இங்கினி மில்க்கும் குடிச்சேன். எனக்கு ஓகே ஆயின அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சப்ளிமெண்ட்டுக்கே எனக்கு ஓகே ஆன. இல்லாட்டி எனக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அப்படியே இருந்து கொண்டு செய்யலாம், அந்த மாதிரி இதுதான் ஆஃப்டர் பிரெக்னன்சி. அதுக்கு தான் யூஸ் பண்ணினேன். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர். நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ் தந்துருச்சு. நான் நினைச்ச லீடர்ஸ் கொஞ்சம் போரிங் ஆகும் போதே டீப்பா பேசி நியூ மெம்பர்ஸுக்கு கிளியரா ஆயிடுச்சோன்னு வேண்டிய காரணத்துல கொஞ்சம் டீப்பா பேசுங்க. கட்டாயம் நேம் பேங்க்கள் அதுகளை கட்டாயம் செய்யுங்க. முடிந்த அளவு ப்ராடக்டை மேக்சிமம் லேர்ன் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு உண்மையில நல்ல ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தி உண்டும்.
ஓகே, ஜிசாக்கல்லா ஹைர். இன்னொரு மீட்டிங்ல நாங்க சந்திச்சோம்.